ஹலோ ஹலோ யா என்ன ஸ்ரீ என்ன அன்பழகன் அன்பழ ஆமா மதுவா ஆமா அவன் என்ன நைட்டு 11 மணிக்கு கேட்க 11 மணிக்கு டிவில சொல்ல சமாச்சாரம் பாக்குற மாதிரி உட்காந்துருக்கேன் அன்பழகன் ரொம்ப ஆர்வம் மது we will start the program. Okay, right. Right. அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் பலகை உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் டாக்டர் முருகேசன் ராஜாராம். அவரை பற்றிய குறிப்பிற்கு பின்னர் வருகிறேன். இந்த அறிவியல் பலகை என்பது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய விஞ்ஞான் பிரசார் என்ற அமைப்பினுடைய தமிழ் பிரிவாக செயல்படுகிறது. குறிப்பாக தமிழில் அறிவியல் கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறோம். இதில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அறிவியல் பலகை சார்பாக COVID-19 குறித்த ஒரு 19 உரைத்தொடர்கள் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அறிவியல் உரைத்தொடர், அறிவியல் கருத்துக்கள், பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கும் அறிவியல் உரைத்தொடரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். வாரம் ஒரு விஞ்ஞானி என்ற தலைப்பில் இந்திய விஞ்ஞானிகள் குறித்து ஆயிஷா நடராஜன் அவர்கள் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் ஒவ்வொரு இந்திய விஞ்ஞானியை குறித்தும் பதிவு செய்து வருகிறார். விவசாயிகளுக்கான அறிவியல் கருத்துக்களை தெரிவிப்பதற்காக புதன்கிழமை மாலை 6 மணிக்கு அறிவியல் பலகை சார்பாக இந்த மாதிரியான இணையதள உரையாடல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அதிலும் பல விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் கலந்து கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் இன்று அறிவியல் பலகை சார்பாக இந்த நிகழ்வை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதாவது நிமோனியா தாக்கத்தினால் ஏற்படும் இதய பாதிப்புகள், அது குறித்து நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அமெரிக்காவில் உள்ள கொலம்பஸ் மாகாணத்தில் உள்ள ஓஹியோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்ற அந்த யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் இம்யூனிட்டி என்ற துறையில் பேராசிரியர் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு முருகேசன் ராஜாராம் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அவர் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட். அந்த மைக்ரோபயாலஜி துறையில் பல்வேறு ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார். அது 52 ஆய்வுகளை குறித்த பதிப்புகள் அவர் செய்திருக்கிறார். 52 பதிப்புகள். அதே போல அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய நிதியுதவியோடு பல்வேறு நிகழ்வுகளில் ஆய்வுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த லேப்ல 2 போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சர்ஸ் இவருக்கு கீழ் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். லேப் மேனேஜர் இருக்கிறார், ரிசர்ச் டெக்னீஷியன் அண்ட் 3 மாணவர்களும் அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். எங்களுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவர், தியாகராஜர் கல்லூரி மதுரையில். அந்த அடிப்படையிலும் அந்த நட்பின் அடிப்படையிலும் அவருடைய எக்ஸ்பர்ட், இந்த துறையில் அவர் ஒரு சிறந்த எக்ஸ்பர்ட்டாக விளங்கி வருவதனாலும் இந்தியாவிற்கும் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய கருத்துரைகளை வழங்கி வருவதாலும் இந்த அறிவியல் பலகையில் அவரை இந்த காலகட்டத்தில் COVID-19 காலகட்டத்தில் அவரை அழைப்பது சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் இங்கே நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வெல்கம் டாக்டர் முருகேசன். அது போல இங்க இருக்கக்கூடிய அதே போல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், புதிதாக இணைந்திருக்கக்கூடியவர்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை இதில் இருக்கக்கூடிய சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை உங்களுக்கு தருவதற்கு வசதியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தை இப்பொழுது நாம் தொடங்கலாம். டாக்டர் முருகேசன் ராஜாராம், உங்கள் உரையை நீங்கள் தொடங்கு. உங்கள் உரைக்கு பிறகு கேள்வி பதில் இருக்கும். அதில் கேள்வி பதில் நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதற்கு பிறகு இந்த உரையானது நிறைவு பெறும்.
நன்றி. நீங்க தொடங்கலாம். ஓகே, மிக்க நன்றி ஸ்ரீகுமார், என்னுடைய பாளைய நண்பர். ஸோ இன்றைய பொழுது நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து எக்ஸ்போஸ் ஆகி கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்றால் இந்த நிமோனியா, இந்த COVID-19 அந்த வைரஸ்னால் வரக்கூடிய வியாதி. ஸோ ஆல்ரெடி இந்த அறிவியல் பலகை நிறைய உரைகள் தொகுத்து வழங்கியுள்ளதால் நான் இன்னைக்கு ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக்கை பற்றி பேசலாம். ஸோ நிமோனியா வைரஸால மட்டும் இல்லை, மற்ற நுண்ணுயிர்களாலேயும் வரும். அதை மற்ற ஆர்கனை அது எப்படி பாதிக்கும்ன்றதை பற்றி சொல்லலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி இதை பற்றி பேச போகிறேன். அவர் சொன்ன மாதிரி என்னுடைய ஆய்வகத்தில் எங்களுடைய நோக்கம் என்னன்னா, எப்படி ஒரு இதயத்தை காக்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது. ஏன்னா இதயம் ஒரு ஒரு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஸோ அதை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை பற்றி தான் எங்களுடைய ஆய்வகத்தில் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் பெரும்பாலும் ஸ்மால் சுண்டெலிகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஹியூமன் ஸ்டெம் செல்ஸையும் டெவலப் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லங்குன்றது எல்லாருக்குமே தெரியும், அது என்ன பண்றதுன்றது தெரியும். இதோட மெயின் ரோல் என்னன்னா, இது சுவாசத்தின் வழியாக ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற ஒரு உறுப்பு தான் இந்த இருதயம் என்றது, நுரையீரல் என்றது. ஸோ இந்த லங்கோட மெயின் இது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதனுடைய பாகங்கள் இது கம்ப்ளீட்லி கனெக்டட், ஒரு ஹார்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும் அது. ஸோ அப்போதான் ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரீயாக நடந்து ஸோ ஆக்சிஜனை சப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சிஜன் எடுக்கிறப்ப இது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் லைஸ் வென்டிலேட்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் சுவாசிக்கிற போது எவ்வளவு வேகமாக இது காற்று உள்ளே போகுதோ அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி they take the oxygen. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது டைரக்டான என்வாரன்மெண்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு இன்சைடில் இருக்கிற ஒரு நம்மளால வெளியில பார்க்க முடியாத ஒரு ஆர்கன், பட் இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த என்வாரன்மெண்ட். ஸோ வெளியில நீங்க என்ன இருக்கோ அதெல்லாம் இன்ஹேல் பண்ணி உங்க ஏர் உள்ள போகிறது. அவ்வளவு பொல்யூஷன், அவ்வளவு மைக்ரோப்ஸ் இருக்கிறத உள்ள போறப்ப அதை எப்படி ஃபில்டர் பண்ணுது, எப்படி ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணாம அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, இல்லைன்னா பொல்யூஷன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுன்றது ஒரு அமேசிங் திங் ஆக்சுவலாக சொல்ல போனா. ஸோ இப்போ இந்த லங்கோட பார்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது மூச்சுக்குழல் மேலே இருக்கிறதெல்லாம் மூக்குல இருந்து ஆரம்பிச்சு நுரையீரல் அடிப்பாகத்துக்கு போற வரைக்கும் அந்த மூச்சுக்குழலுக்கு டிஃப்ரெண்ட் வேற வேற பேர் சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது அப்பர் ஏர்வேன்றாங்க, கீழே இருக்கிறது லோயர் ஏர்வேன்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே தே ஹேவ் த ஃபில்டர்ஸ். இந்த நம்ம இன்ஹேல் பண்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ஃபில்டர்ஸ் இருக்கு. ஸோ அட் த எண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் பகுதியில் அதை க்ளோஸா பார்த்தோம்னா இப்படி ஒரு ஆல்வியோலைன் ஸ்மால் பலூன்ஸை மொத்தமாக கட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு பலூனுமே ஒரு ஆல்வியோலைன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது. ஸோ ஆக்சிஜன் உள்ள இருக்கிற பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் அப்சார்ப் பண்ணிக்கிறதும், பிளட்ல இருக்கிற CO2 ரிலீஸ் ஆகிறதும் அந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ அந்த இடம் ட்ரை ஆகக்கூடாது. அதே டயத்தில் தே ஹாவ் டு டூ த ஜாப். ஸோ அதனால ஒரு பாடி ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஆன் இந்த பார்ட்ல ஸோ ஒன் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வியோலர் சாக் சொல்லுவாங்க. இதை இந்த இடத்துல நடக்கிற ஆக்சிஜன் ஒரு நாளைக்கு ஒரு 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 1 மினிட்ல we are inhaling 5 to 8 liters of gas. அந்த 5 to 8 லிட்டர் கேஸ்ல இருந்து நம்ம பிளட்டுக்கு தேவையான மினிமம் ஆஃப் 300 ml ஆக்சிஜனை இந்த ஆர்கன் சப்ளை பண்ணுது மற்ற உறுப்புகளுக்கு. இந்த ஆர்கன் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெல் கனெக்டட் வித் ஹார்ட். ஆட்ரியோ வெயின் பிளட் கொண்டு வர்றதும், ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்கில இருந்து எடுத்துட்டு போறதும், ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போறதும் அப்படி நெட்வொர்க் மாதிரி ஒரு மீனோட வலை மாதிரி பின்னி போயிருக்கும் இந்த இதுக்குள்ள, இந்த நுரையீரலோட பார்ட்டுகள். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலராக இருக்கிறதெல்லாம்
ஆட்ரி, அப்புறம் இது ரெட் கலராக இருக்கிறதெல்லாம் வெயின். இது வந்து பிளட் கொண்டு வர்றது, எடுத்துட்டு போறதுன்னு. ஸோ இப்படி இந்த ஆர்கன் வந்து டைரக்டா என்வாயன்மெண்ட்ல லிங்க் ஆகி இருக்கிறதுனால நிறையவே இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வர இன்ஃபெக்ஷன்ல வர டெவலப் ஆகிற டிசீஸ் தான் நிமோனியான்னு சொல்றாங்க. இந்த நிமோனியாவுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. அதை விட வந்து எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ் வந்து தே கேன் கிரியேட் த நிமோனியா. பாக்டீரியாவும் இருக்கலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஃபங்கல் போர்ஸ் கூட உள்ள போய் அங்கே உள்ள போனதுக்கப்புறம் அதை கேன் டெவலப் பண்ணிட்டு ஹைப்பே அப்படி ஃபார்ம் பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இந்த இன்ஃபெக்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஹெல்த்தி பீப்புளோட ஆல்வியோல அந்த மூச்சுக்குழல் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இந்த இடம் எப்படி ஆகுதுன்றது கீழே காட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்னால இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன்னால அதை பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை உள்ள வந்த மைக்ரோப்ஸை கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த பாக்டீரியாலாம் வளர்ந்து ஒரு அப்படி பஸ்ஸாட்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஷேக்கு ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். ஸோ இந்த பலூன்ஸ்குள்ள தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னா எப்படி வந்து அது ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியாமல் போயிருதோ அது மாதிரி இதில் வந்து ஃப்ளூயிட் ஃபில் ஆயிடுறதுனால இந்த மியூக்கஸ், சளி ப்ளஸ் பஸ் இந்த மாதிரி மிக்ஸ்டு காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் ப்ராப்பராக ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்படி ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதப்போ என்ன ஆகும், ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் வரும். ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் வந்தால் என்ன ஆகும், ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ஆகாதனால பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிரும். ஸோ இப்படி தான் இந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆக்சி பல்ஸ்மீட்டர்னு ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதை நீங்கள் வந்து வீட்டிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணணும்னா நீங்கள் விரலில் கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் என்னன்றது காட்டும். ஸோ பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு லங்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ இது ஒரு வழியான மெத்தடாகவும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நிமோனியா இருக்கா இல்லையான்றது. ஸோ காமன் சிம்டமாக எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் வந்து ஃபீவர், கண்டினியூஸ் ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கலாம், காஃபில் வந்து திக் மியூக்கஸ் வரும், பஸ்ஸாட்டாக வரலாம், க்ரீனிஸாக இருக்கலாம், குளிர் காய்ச்சல் இருக்கும், அப்புறம் ப்ரீத்திங் ட்ரபிள்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ எத்தனை டைப் ஆஃப் நிமோனியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are so many. ஆக்சுவலாக இது மெயினாக இருக்கிறது வந்து 3 types சொல்லலாம். கம்யூனிட்டி அக்வயர்ட் நிமோனியான்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி அக்வயர்டுனா நீங்கள் வெளியில் போகிற இடத்துல, பார்க்குக்கு போகிறீங்களோ இல்லை பஸ்ஸில் போகிறீங்களோ, இன்னொரு இடத்துக்கு போகிற இடத்துல இன்னொருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அவர் இருமல் வழியாகும், அவர் தும்புறப்போ வர்றது ஸ்ப்ரெட் ஆகிறோம். இந்த மாதிரி நம்ம சோசியல் லைஃப்லேருந்து இன்ஃபெக்ட் ஆகிறோம்னா அதுக்கு பேர் கம்யூனிட்டி அக்வயர்ட் நிமோனியான்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக வந்து இதில் வந்து கம்யூனிட்டி அக்வயர்ட் நிமோனியாவில் இருக்கக்கூடியது வந்து பாக்டீரியாக்கள் நிறையா இருக்கிற சான்ஸ் இருக்குது. வைரஸை ஈஸியாக பரவுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஃபங்கல் ஃபோர்ஸ், இப்போ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க, நிறைய ஃபங்கல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வாக்கிங் போகிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு நிறைய இந்த ஃபங்கல் ஸ்போர்ட்ஸோட எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவில் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா, ஸ்டெஃப் ஆரியஸ் இந்த மாதிரி பாக்டீரியா வந்து நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து பிக் எனிமி ஃபார் லங் டிசீஸ். நிறைய லங் டிசீஸ் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எஸ்பெஷலி குளிர்காலங்களில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து இன்வால்வ் இன் லார்ஜ் பார்ட் சொல்லிக்கலாம். அடுத்த டைப் ஆஃப் நிமோனியான்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அக்வயர்ட் நிமோனியா. இந்த நிமோனியா வர்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேற ஒரு வியாதிக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்கே நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஸ்டே பண்ண ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுறீங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் என்வாரன்மெண்ட் வந்து நான் உலகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் இந்த ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ் வந்து வெரி டேர்ட்டி பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா அங்கே இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். லைஃப் த்ரெட்டனிங் இருக்கிறவங்களுக்கு they need to protect that person. அப்போ வந்து நிறைய எக்யூப்மெண்ட் கனெக்ட் ஆகிருக்கும்.
நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டெரலைஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு கிளீன் ஒன்லி வித் எத்தனாலோ இல்லை ப்ளீச் போட்டு தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ க்ளீனாக எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டெரலைஸ் பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேத்தஜன் எக்ஸ்போசர் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா ஹாஸ்பிட்டல் நிமோனியா வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே அந்த எக்யூப்மெண்ட்ஸில் இருக்கிற அந்த அந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் they can develop the drug resistance because constantly the hospital managements they want to try to clean it. எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்க முடியும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து அதை அதை எத்தனாலோ இல்லை ப்ளீச்சோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்ப அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது கிராஜுவலி டெவலப் த ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரோகரியாட்டிக் ஃபார்ம்ன்றதுனால ஈஸியாக வந்து இதை மியூட்டேட் ஆகி அடுத்தடுத்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெயினாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அக்கர்ட் நிமோனியா வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் கன்சிடர்ஸ் வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த பீப்புள் அங்கே இருக்கிறவங்களே ஆல்ரெடி தே ஆர் சிக் ஃபார் சம் அதர் ரீசன். ஸோ அதில் வந்து அடுத்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரொம்ப அதை ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போயிடும். இன்னொன்று வந்து அடுத்த டைப் ஆஃப் மேஜர் நிமோனியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்கிறது வந்து என்னன்னு சொன்னால் புறையேறுதல்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். நீங்கள் சாப்பிட்றப்ப உணவு துகள்கள் இல்லைன்னா வாமிட் எடுக்கிறப்ப அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வெளியில் வர்றப்ப அது வந்து உணவு பாதையிலிருந்து மூச்சுக்குழலுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வாமிட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. வாமிட் எடுக்கிறப்ப உங்களுடைய பிரெயினுக்கும் அதில் அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கும் லிங்க் போயிடும். ஸோ யூ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் அரவுண்ட் என்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க. சம்டைம்ஸ் வாமிட் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக கூட சம் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து மூச்சுக்குழாய் வழியாக போய் லங்கினுடைய அடிப்பாகத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால அப்படி போகிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை வந்து அங்கே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம்ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இட் வில் ஸ்டக் இந்த அந்த இதில் ட்ரக்கியா மூச்சுக்குள்ள ஸ்டக் ஆகிக்கணும். அப்புறம் ஹாஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹாஃப் வந்துச்சுன்னா அது வெளியில் வர்றதுக்குன்னு சான்ஸ். பட் சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஹார்டாக ப்ரீத் பண்ணி உள்ளே போயிடுச்சு, லங்கோட லோயர் போர்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதில் மைக்ரோப்ஸ் வளர்ந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர்ற இன்ஃபெக்ஷன் நிமோனியாவுக்கு வந்து ஆஸ்பிரேஷன் நிமோனியான்னு சொல்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ டைப் ஆஃப் நிமோனியா இருக்குது. யாருக்கு வந்து இதனால் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வயசானவங்களுக்கு, above 65 years இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா குழந்தைகளுக்கு 2-3 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு. ஏன் இந்த ஏன் இவங்களுக்கு மட்டும் அது வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கன் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இம்யூனோசெனசன்ஸ் நடக்கிறதுனால they have a chronic low grade inflammation all the time. So the cells they exhaust ஆயிருக்கும். The immune cells எல்லாம் they exhaust ஆகிறதுனால they have their own they have their weakened immune system. அதனால அவங்களால இந்த invaded pathogen against ஃபைட் பண்ண முடியல. ஸோ குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு அப்போ தான் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகியிருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் இம்யூன் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து மில்க் வழியா. அதனால தான் சொல்லுவாங்க பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் த அன்டில் 5 years வரைக்கும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு தே ஹேவ் வெல் டெவலப்டு இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறது. ஸோ அவங்களோட ஓன் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிற வரைக்கும் மதர் தே ஹேவ் டு சப்ளை த இம்யூன் ரெஸ்பான்ஸ் மாலிகூல்ஸ். ஸோ அப்படி இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப அடிக்கடி சிக்காகிறது, இன்ஃபெக்ஷன் இஸ் மேஜர் ப்ராப்ளம் பார்த்தோம். அடுத்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பீப்புள். இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பீப்புள்னா ஹெச்ஐவி இருக்கிறவங்க, எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு. ஏன் அவங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து என்னன்னா அதோடைய டார்கெட்டே வந்து
இம்யூன் செல்ஸ் தான், ஒன் ஆஃப் த டி செல்ஸ் தான் வந்து அதனுடைய டார்கெட். ஸோ இந்த வைரஸ் என்ன ஆகும், இந்த டி செல் கவுண்ட்டை வந்து குறைச்சிரும் இந்த பாடியில். ஸோ டி செல் வந்து அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் செல். அது இருந்தால் தான் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு பேத்தஜனையோ ஒரு இன்வேடட் மாலிகுல்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த வைரஸ் வந்து இந்த டி செல்ஸை டார்கெட் பண்ணுறதுனால பாடியில் டி செல்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடும், கவுண்ட் ரொம்ப 100-200 லெவலுக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். அதுக்கு அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ். கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கீமோதெராப்பி கொடுக்குறாங்கன்னா கீமோதெராப்பி வந்து டார்கெட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட் இம்யூன் செல்ஸ், மோனோசைட்ஸ், மேக்ரோஃபேஜஸ், டென்ட்ரைட்டிக் செல், NK செல், B செல், T செல், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ், இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணுற செல், எல்லா செல்ஸையுமே கொன்றும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு இம்யூனிட்டி இருக்காது. ஸோ அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் கீமோதெராப்பி, அதனால தான் கீமோதெராப்பி எடுக்கிறப்போ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரீசனானதான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீசஸ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா லூப்பஸ் இருக்கவங்க, மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் இருக்கவங்க, இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ். இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்னா ஸ்டமக் வந்து ஆல்வேஸ் தே ஹேவ் த பிகாஸ் ஆஃப் த இம்பேலன்ஸ், இந்த என்ன சொல்லுவாங்கன்னா அதில் அதுக்கு கட் மைக்ரோபயோட்டா, கட்டில் வந்து ஒரு மனுஷனோட ஒரு 50 kg இருக்கிறவங்களுக்கு அதில் மோர் தென் 2% பாடி வெயிட் அளவுக்கு மைக்ரோப்ஸ் இருக்கு அவங்க நம்மளுடைய பாடி ஸ்டமக்கில். ஸோ அதில் இம்பேலன்ஸ் ஆகி அதை வந்து இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனாகவே இருக்கும் நம்ம ஸ்டமக். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி பீப்புளில் ஈஸியாக இன்ஃபெக்ஷனுக்கு நிமோனியா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் நிறைய அதிகமாக இருக்குது. இன்னொரு அடுத்த குரூப் பார்த்தீங்கன்னா குரோனிக் ஹெல்த் கண்டிஷன் இருக்கவங்க, என்னது தீராத நோய் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள். அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பீப்புள்னா அவங்களுக்கு வந்து லங்கில் வந்து ஒரு அயன் சேனல் ப்ரோட்டீன் ஒன்று CFTRன்னு ஒரு ப்ரோட்டீன் மியூட்டேட் ஆகிறதுனால அவங்களுக்கு ப்ராப்பராக அயன் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அவங்க பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சளி மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சளி அக்குமுலேட் ஆகிறதுனால, அந்த ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிறதுனால அவங்களால அதிகமாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அந்த இந்த அதனால அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆஸ்துமா இருக்கிறவங்க, COPD குரோனிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிக் பீப்புள், சார்காய்டைசிஸ்னா லங்கில் வந்து அங்கங்கே கட்டிகளாக வர்றது. ஸோ அந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த நிமோனியா வந்து ரிஸ்கி தான். அதுக்கடுத்து கொஞ்சம் அதிகமான பாதிப்புக்குள்ளாகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூரலாஜிக்கல் டிஸார்டர் இருக்கிறவங்க. அவங்க யாருன்னா டிமென்ஷியா இருக்கிறவங்க, பார்க்கின்சன்ஸ் மறதி நோய் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு. ஏன் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா இவங்களுக்கு வந்து பிரெயினுக்கும் அடிக்கடி வந்து தே லூஸ் த கனெக்ஷன், டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டத்துக்கும் பிரெயினுக்கும் தே டோன்ட் ஹேவ் மச் கனெக்ஷன். ஸோ இப்போ மோஸ்ட் ஆஃப் த வாத நோய் வந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்றப்ப அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு செயல்லையுமே அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா உணவு துகள்கள் ஒரு கோஆர்டினேஷன் இல்லாதனால உணவு துகள்கள் வந்து மூச்சுக்குழல் வழியாக உள்ள போய் நுரையீரலுக்கு போகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இந்த மறதி நோய் இருக்கவங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஆஸ்பிரேஷன் நிமோனியா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு அதனால பாதிப்புகளும் அதிகமாகும். அப்புறம் ரொம்ப நாளாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆனவங்களுக்கு, வென்டிலேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பிரச்சனை இருக்கும். அதிகமான வந்து ஸ்மோக்கர்ஸ், அது இல்லாமல் இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆனவங்க. டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஈவன் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து இது ஒரு காமனான ஒரு இன்சிடென்ட் தான். ஏன்னா அவங்க வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன், எங்கள் தோட்டத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். எப்படின்னா அவங்க ஒரு மிஷினை கேரி பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோ பெஸ்டிசைட்ஸை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க முன்னாடி. நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இருமலையோ ஒரு தும்முறப்பையோ எவ்வளவு பாக்டீரியா ஸ்ப்ரே ஆகுது, அதை விட ஒரு 10 times மோர் ஸ்ப்ரே அந்த ஏரோசால் பார்ட்டிகல்ஸ் கிரியேட் ஆகும் அந்த மிஷினில். ஸோ அவங்க மருந்து அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அவங்க பாட்டில்.
பட் ஆனால் எல்லா பார்ட்டிகிள்ஸும் அவன் இன்ஹேல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். ஒரு ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறாங்கன்னா அதை எவ்வளவு டாக்ஸிக்காக இருந்தால் அந்த பூச்சியை வந்து அது கொல்ல முடியுமோ அவ்வளவு பார்ட்டிகிள்ஸும் இவங்களுக்கும் லங்க்ல போயிட்டு தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் லங் டிசீஸ் வர ரொம்ப சான்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி மோர் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம நிமோனியாவினால என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்ன மாதிரி வேற வேற நிமோனியா, பாக்டீரியல் நிமோனியா கேட்டகரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வெரி ஹை ஃபீவர் இருக்கும். ஒரு 105 டிகிரிஸ்க்கு மேலே ஃபாரன் ஹீட்டில் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கலாம், ஸ்வெட்டிங் இருக்கும், அதே மாதிரி குளிர் காய்ச்சலும் இருக்கும். ஹாஃப் பண்ணுவாங்கன்னா இருமல் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப திக்கான மியூக்கஸ் வரும், லைக் பஸ்ஸான ஒரு ஒரு க்ரீனிஸாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த அந்த இருமல் அந்த சளியோட, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இருமுறதுனால, ஒரு இருமல் வந்து என்னன்னா அது வந்து ஒரு ஒரு ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் சொல்லணும். உள்ள இருக்கிற அன்வான்ட் திங்ஸை வெளியில கொண்டு வர்றது தான். ஸோ நம்மளுக்கு எப்படி வைரஸ் அன்டைஜஸ்டடான ஃபுட்டை வந்து வாமிட் எடுக்கிறோமோ அது மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் லங்கில் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பாடி வச்சிருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் வந்து காஃப். அது எப்படியாவது அதை அந்த காஃப் பண்ணி வெளியில கொண்டு வந்துடணும்ன்ற ஒரு ஒரு மோட்டிவேஷன் தான் காஃபே வருது. அது வந்து அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதுனால இந்த இந்த மியூக்கஸ் அந்த சளியோட பிளட்டும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். செஸ்ட் பெயின் ரொம்ப நார்மல், எல்லாருக்குமே ஒரு நிமோனியா பேஷண்ட்ஸ் இட்ஸ் வெரி காமன் சிம்டம் தான் சொல்றாங்க. அப்புறம் அவ்வளவா பசிக்காது, அதுவும் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து கன்ஃபியூஸ்டு மென்டல் ஸ்டேட்ல இருப்பாங்க, எஸ்பெஷலி ஃபார் ஓல்டு பீப்புள். வயசானவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்றதே அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது டாக்டர்கிட்ட போய், அந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வைரல் நிமோனியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீவர் இருக்கும், பட் நாட் லைக் பாக்டீரியல் ஃபீவர், நிமோனியாவுக்கு வர்ற ஃபீவர் அளவுக்கு இருக்காது. ட்ரை காஃபாக தான் இருக்கும். அவ்வளோ மியூக்கஸ் சம்டைம்ஸ் வர்றதுக்கான டிபெண்ட்ஸ் அந்த வைரஸ் பொறுத்து இருக்கு. பட் இன் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரை காஃபாக தான் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், சோர் த்ரோட், மசில் பெயின், வீக்னஸ் தான் இருக்கும். இது வைரல் நிமோனியா வந்து யூஸ்வலி இந்த சிம்டம்ஸ் வந்து வெரி காமனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பாக்டீரியல் நிமோனியா வந்து இஸ் ஈஸிலி டிஸ்டிங்விஷபிள் என்ற மாதிரி மெடிக்கலி ஈஸிலி they can identify. ஸோ இப்போ சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு கோல்டு ஒரு ஃப்ளூ வரவங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கு. இது எப்படி வந்து நாங்கள் வந்து நிமோனியாவை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு மேஜராக வந்து ஒரு 4-5 பாயிண்ட் தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ செஸ்ட் பெயின் இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு மெயின் இருக்கும், ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கா, அதே மாதிரி ஃபீவர் இருக்கா கண்டினியூஸாக, ஈவன் தோ டேக்கிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிக்கேஷனாக இருந்தாலும், ஃபீவர் ரெடியூசராவோ இல்லை ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தாலும் ஸ்டில் த டெம்பரேச்சர் வந்து அபோவ் 102 ஒரு 3-4 டேஸ்க்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து they will conclude this person might have a pneumonia மாதிரி கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்தராக வந்து அவங்க அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, கோ டு த எக்ஸ்ரேன்றது தான், எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் நிமோனியா வந்த ஒரு பேஷண்டோட எக்ஸ்ரே. ஸோ இன் ஜென்ரலாக வந்து இந்த வாட்டர் அந்த ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் லங்ஸில் இல்லைன்னு இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு கருப்பான ஒரு இமேஜ் அதில் வரும். இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அந்த ஃப்ளூயிட் அக்குமுலேஷன் அந்த மாதிரி நிறைய அந்த லங்ஸில் அக்குமுலேட் ஆயிருந்ததுன்னா அந்த எக்ஸ்ரே ஸ்கேட்டர் ஆகி இது கைண்ட் ஆஃப் ஒயிட் பேச்சஸ் ஆட்ட தெரியும் அந்த எக்ஸ்ரேல. ஸோ இதை வச்சு தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகே இவங்களுக்கு வந்து நிமோனியா இருக்கு அப்படின்றத கிளியராக கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு COVID-19 பேஷண்டோட நிமோனியா எக்ஸ்ரே. ஸோ COVID-19 வந்து ஸ்கேன் ஆஃப் வெரி டேஞ்சரஸ் பக்ன்ற மாதிரி ஸ்டேட்டஸில் தான் இப்போ இருக்கு. இது என்ன ஆகும்னா இந்த கோவிட், இந்த SARS-CoV-2 அந்த சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் காஸ் பண்ணுற வைரஸ் தான் கொரோனா வைரஸ் 2ன்னு நேம் பண்ணியிருக்காங்க. இந்த வைரஸ் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இது இனிஷியலாக வந்து இது அப்பர் ஏர்வேஸ்ன்றது நோஸ்லையோ இல்லை த்ரோட்ல தான் இது வந்து இன்ஃபெக்ட் ஆகும். அப்போல்லாம் வந்து ஏசிம்டமேட்டிக் இட்ஸ் மைனராக தான் இருக்கும். ஸோ தேர்ஸ் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் டு ரெக்கவர். பட் ஆனால் ஒன்ஸ் இது வந்து லோயர்
ஏர்வேஸ்க்கு வந்து லோயர் ஏர்வேஸ்னா அந்த லங்கோட லோயர் போர்ஷனுக்கு போயிடுச்சுன்னா இட் கேன் டெவலப் நிமோனியா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக இங்கே பாருங்க. ஸோ யூ வில் சி த இன்ஃபெக்ஷன் பார்ட் அந்த லோயர் போர்ஷன் ஆஃப் த லங்ஸ். புரியுங்களா? ஸோ இப்படி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் வருது. இது வந்து நம்மளுக்கு பாடி ஃபைட் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்கு. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நீங்கள் யோசிக்கலாம், என்னன்னா அங்கங்கே எனக்கு தாடி வர மாட்டேங்க, நான் மூக்குக்குள்ளெல்லாம் முடி முளைக்குதுன்னு சொல்லி நீங்கள் உரி பண்ணியிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த நீங்கள் ப்ரீத் பண்ணுறப்ப இருக்கிற பிக் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் அதை வந்து ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றது, நேசல் இம்யூன் சிஸ்டம் சைனஸ் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் லேயர் நிறையா இருக்கும். அங்கே வந்து இந்த இன்ஹேல் போன பாக்டீரியா பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஆகி அப்படியே அந்த மியூக்கஸ் ட்ரை ஆகி அப்படியே வெளியில தள்ளுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரக்கியா, அதாவது வந்து மியூச்சுக்குலல் வின் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. வின் டனல் வந்து நீங்கள் வின் டனல் அந்த ஒரு இந்த மியூச்சுக்குலலோட பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஃபிளாட் டியூபாட்டம் இருக்காது. இது வந்து கைண்ட் ஆஃப் ரிங்காக தான் இருக்கும். அந்த 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 மூச்சு குழாயே வந்து ரிங்காக தான் இருக்கும். அதுவே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு டியூப் எடுத்து நீங்கள் ஊதுங்க, நீங்கள் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆஃப் ஏர் அதில் உள்ளே போகுதோ அதே ஃபோர்ஸ் வெளியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த இது வந்து ஒரு டியூபை வந்து ரிங்காக இருக்கிற டியூப் எடுத்து ஊதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிங்கும் அந்த ஏரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும், ரிடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரீத் பண்ணுறப்ப அந்த ஏர் அந்த ரிங்காக இதில் போகிறப்ப அந்த ஹெவியான இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ரிங்ஸுக்குள்ளே போய் அட்டாச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. ஸோ அப்படி அட்டாச் ஆகிறப்ப அதில் இருக்க மியூக்கஸ் வந்து அதை ஸ்டிக் பண்ணி காஃப் வழியாவோ இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரக்கியா, அது மியூச்சுக்குலல். இதை ஒரு கிராஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய டைப் எபித்தீலியல் செல்ஸ், சீலியேட்டட் எபித்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீலியேட்டட் எபித்தீலியல் செல்ஸ்னா இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் மீச வச்ச மாதிரி நிறைய ஃபைபராக நீட்டிட்டு இருக்கிறது தான் அந்த செல்ஸ். இது கண்டினியூஸ்லி இந்த அந்த சீலியா வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த காப்லெட் செல்ஸ்ன்றது வந்து இந்த மியூக்கஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மியூக்கஸ் லேயர் இந்த சுற்றி இந்த ரிங்கில் இருக்கும். அது இல்லாமல் அந்த கிளாரா செல்ஸ்ன்னு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இதில் இருக்கும். அந்த செல்ஸ் வந்து சர்ஃபெக்டன் ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் இதெல்லாம் செக்ரேட் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த மியூக்கஸில் வந்து ப்ரீத் பண்ணுறப்ப எப்பயுமே வந்து ஒரு டனல் வழியாக ஒரு ஏர் போகுதுன்னா ஹெவியான பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் எப்பயுமே பெரிஃபெரியில தான் இருக்கும், இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மியூக்கஸ்ல ஸ்டிக் ஆகிக்கிறோம். அந்த ஸ்டிக்கான மியூக்கஸை வந்து இந்த சிலியேட்டட் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால they will push it up and bring it to the throat கொண்டு வரும். த்ரோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, த்ரோட் கன்ஜெஷன் வந்தால் இது எப்படி வெளியில் கொண்டு வர்றதுன்றது நிறைய இருமல் அது சம் ஃபார்மில் வந்து they can come out, அதை ரிமூவ் பண்ணிடலாம். அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த உணவு குழாயிலேயே மூச்சு குழாயிலே இருக்கிற ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி இந்த அடியில் இந்த ஆல்வியோலை அந்த ஸ்பாஞ்சாட்டம் இருக்கிற இடத்துக்கு அந்த மைக்ரோப்ஸ் போயிருச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஈச் ஆல்வியோலையும் வந்து மேடப் ஆஃப் ஸ்மால் தின் டைப் 1 டைப் 2 எபித்தீலியல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல்ஸ் என்ன வெரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் வந்து ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியும் அந்த இடத்துல. ஸோ இந்த செல்ஸ் வந்து எகைன் இந்த சர்ஃபெக்டன்ட் ப்ரோட்டீன்ஸ், காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆன்டி மைக்ரோபியல் காம்பவுண்ட்ஸ் இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸ். ஸோ அது வந்து அதை செக்ரேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல.
ஸோ அதெல்லாம் வந்து அதை பைண்ட் ஆகி ஒரு பாக்டீரியா வருதுன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிடி சர்ஃபெக்டன்ட் புரோட்டீன்னு எடுத்துக்குவோம். அது வந்து பாக்டீரியா ஃபுல்லாக பைண்ட் ஆகி ஆப்ஷனைஸ் பண்ண மாதிரி பண்ணிடும். ஸோ கவர் பண்ணிடும் அதை. ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ ஒரு செல்லுக்குள்ள அட்டாச் ஆக முடியாமல் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும். அப்போ இருக்கிறப்ப அதுக்கான தேவையான நியூட்ரியன்ஸ் இருக்காது. ஸோ அதனால அது இறந்துடும். ஸோ அப்போ வந்து ஒரு சளியோட கலந்து நம்ம இருமல் வழியாகவோ மற்ற ஃபார்ம் ஆஃப் எக்ஸியல் சிஸ்டத்தில் நம்ம வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ அதை விட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, இங்கே இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் இருக்கும். இது வந்து ஆல்வியோலார் மேக்ரோஃபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து தேர் யூனிக் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வச்சிருக்கு ஆக்சுவலாக. அது என்ன பண்ணோம்னா, எவ்வளவு இந்த மாதிரி இன்ஹேல் பார்ட்டிகல்ஸ் வந்தாலும் ஜஸ்ட் டேக் இட், இது சாப்பிடும். ஆனால் அவ்வளோ இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணாது. ஒரு அளவுக்கான லிமிட்டட் லெவலில் இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா வி ஹேவ் டு ப்ரொடெக்ட். ஏன்னா ரொம்ப ஓவர் இன்ஃப்ளமேஷன் வந்தாலே வந்து டிஷ்யூ டேமேஜ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இங்கே இருக்கிற மேக்ரோஃபேஜஸ் தே ஹேவ் யூனிக் ஃபீச்சர்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து அதே இது க்ளோஸாக இன்டெப்த்தாக அதில் இருக்க செல் காம்பனண்ட் வரைக்கும் உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு இதாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் லங் ஃபங்க்ஷன், நார்மல் லங் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ இதுதான் டைப் 2 எபிதீலியல் செல்ஸ்ன்றது. இது வந்து தான் இந்த சர்ஃபெக்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ணும். இது தின்னாக இருக்கிறது வந்து ஃப்ளாட் டைப் 1 எபிதீலியல் செல்ஸ். இங்கெல்லாம் இருக்கிற வந்து இந்த சிலியேட்டட் எபிதீலியல் செல்ஸ். அங்கே வந்து இடையில பார்த்தீங்கன்னா அந்த காப்லெட் செல்ஸ், இந்த மாதிரி மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இந்த ஆல்வியோலார் மேக்ரோஃபேஜஸ் இந்த இங்கே அந்த ஃப்ளூயிட்ல இருக்கு. அதே இது வந்து இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்கும்ன்றது இந்த பக்கம் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ என்ன ஆகும்னா, இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து அந்த சாப்பிட்டு ஒரு லெவலுக்கு மேலே அதிகமான சாப்பிடும்போது அதனால கிளியர் பண்ண முடியாது. அதை ஃபேகோசைட்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அப்டேக் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது. அது நிறைய பக்ஸ் அந்த இடத்துல மல்டிப்ளை. ஏன்னா நிறைய பாக்டீரியா இல்லை வைரஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரெப்ளிகேட் ஆகிறதா தான் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து ஒரு பாக்டீரியா 2000 அந்த மாதிரி பாக்டீரியாஸ் நிறையா இருக்கு. எக்ஸப்ட் சம் பாக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிபி ஒரு பாக்டீரியா 2 ஆகிறதுக்கு 22 ஹவர்ஸ் ஆகும். ஆக்சுவலாக ஒரு நாள் ஆயிரும். பட் அதர் சூடோமோனாஸ் மற்ற பாக்டீரியாக்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிப்ளை வித் வெரி குவிக்லி. இட் இஸ் 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் நிறைய இருக்கிறப்ப இந்த ஆல்வியோலார் மேக்ரோஃபேஜ் ஒரு ஃபெட்டப் ஆகி இட் வில் ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா அந்த சைட்டோகைன்ஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிடும் நிறைய. அதில் மெயினான சைட்டோகைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த TNF ஆல்ஃபாவும் IL-8. இந்த TNF ஆல்ஃபா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி டைட் இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்லரிஸ் பிளட் வெசல்ஸ், அதில் ஆல்வியோலஸில் கனெக்ட் ஆகிருக்கிற பிளட் வெசல்ஸ், இந்த ஜங்ஷன்ஸ், இந்த எண்டோத்தீரியல் செல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜங்ஷன்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த பிளட் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும். இந்த TNF ஆல்ஃபா என்ன ஆகும்னா இந்த செல்ஸில் ஆக்ட் பண்ணி இந்த எபிதீலியல் செல்ஸை ஸ்ட்ரெங்க் பண்ண வச்சிடும். அப்போ வந்து வாசோ டயலேஷன் ஆயிடும். ஸோ அங்கங்கே கேப் வந்துடும் இந்த பிளட் வெசல்ஸில். அந்த மாதிரி கேப் வர்ற இடத்துல தான் இந்த நியூட்ரோஃபில்ஸ், இந்த பிளட் ஃபுல்லாக இந்த இம்யூன் செல்ஸ் தானே இருக்கு. ஸோ இந்த இம்யூன் செல்ஸில் இருக்க நியூட்ரோஃபில்ஸ் எல்லாம் அந்த கேப் வழியாக அந்த இடத்துக்கு எந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அது எப்படி நடக்குதுன்னா, இந்த கீமோகைன், அந்த இன்டர்லூக்கின் 8 ஒரு சைட்டோகைன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹீமோடாக்சிஸ். இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் பவர் மாதிரி. ஒரு இரும்பு துகள்களை ஒரு காந்தம் எப்படி இழுக்குதோ அது மாதிரி இந்த கீமோகைன் IL-8 என்ன பண்ணோம்னா ஹீமோடாக்சிஸ் புல் த செல்ஸ். இந்த செல்ஸ்ல வந்து கீமோகைன் ரிசெப்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். இது வந்து இந்த கீமோகைன் பைண்ட் பண்றதுனால அந்த ஹீமோடாக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை புல் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரும். ஸோ இப்படி இந்த இடத்துக்கு வர்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய பாக்டீரியா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்து சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இது ஃபேகோசைட்டாசிஸ் பண்ணி கிளியர் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த நியூட்ரோஃபில்ஸ் மோனோசைட்ஸ் ரெக்ரூட் ஆன அந்த சைட்டுக்கு வர்ற இம்யூன் செல்ஸ் எல்லாம் they produce some kind of antimicrobial response. ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து
ஆக்சிஜன் ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஆக்சைடு, இந்த மாதிரி சூப்பர் நைட்ரிக் ஆக்சைடு ஸ்பீசிஸ் மேற்கொள்ளும் ஆக்சிஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து அந்த பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ அதை இனாக்டிவேட் பண்ணும். மோனோசைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் கிராண்ட்சைம்ஸ், டிஃபென்சென்ஸ், அந்த மாதிரி பாக்டீரியாவோட பைண்ட் ஆகி அந்த பாக்டீரியாவை ஹோல் போட்டு அதை கில் பண்ணுற மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அது ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கைண்ட் ஆஃப் வார் மாதிரி. ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா 2 பேருக்குமே சேதாரம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு 2 கண்ட்ரிஸ் வார் நடக்குதுன்னா போத் ஹேஸ் டு சாக்ரிஃபைஸ் சம் சோல்ஜர்ஸ். அதே சுச்சுவேஷன் தான் இந்த லங்லையும் நடக்கும். ஸோ சம் செல்ஸு டேமேஜ் ஆகலாம், நிறைய செல்ஸ் டேமேஜ் ஆகலாம். இதில் யார் வின் பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் அந்த டிசீஸ் டெவலப் ஆகுது. இப்போ வந்து மைக்ரோப்ஸோட they fight against, நிறைய வளர்ந்துருச்சுன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான். அதே மாதிரி நிறைய செல்ஸ் இறந்தாலும் அந்த செல்ஸோட இறக்குறப்ப அதுக்கு அடுத்த ஸ்லைடு இருக்கும். ஸோ அதுவும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஸோ நிறைய பாக்டீரியா கில் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து பேத்தஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்ன் சொல்லி அதில் செல் வால் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். த சேம் வே அந்த ஒரு செல்லு டெட் ஆனாலும் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணுற டபுள் ஸ்டாண்ட் RNA, DNA, நிறைய மாலிகுல்ஸ் அதை ரிலீஸ் பண்ணும். அதுவும் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிவிடும். ஸோ ரெண்டுமே பிரச்சனை தான். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெரி காமன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் ரஜினி ஒன்றும் சொல்லலை இந்த இடத்துல. ஸோ எவ்வளவு கரெக்டான நேரத்தில் நடக்கணும். இந்த இன்ஃப்ளமேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டான அளவுக்கு நடக்கணும். இந்த ரெண்டுல எது அன்கன்ட்ரோல்டா நடந்தாலும் இட்ஸ் எண்ட் அப் வித் சம் டிசீஸ் என்றது தான் கான்செப்ட் இங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் செல் அதோடைய லைஃப் முடிஞ்சிருச்சுன்னா இட் வில் இண்டிகேட் ஓகே ஐ சர்வ் ஃபார் யூ ஐ எம் கோயிங் டு டை அப்படின்ற சொல்லிட்டு இது என்ன பண்ணோம்னா ஈட் மீ சிக்னல்னு சொல்லுவாங்க. ஈட் மீ சிக்னல்னா ஒரு நான் சாக போறேன், என்னை வந்து பக்கத்தில் இருக்கிற செல் மேக்ரோஃபேஜஸ்ட்டு சொல்லி ஈட் மீ பிஃபோர் ஐ ரிலீஸ் மை கண்டென்ட். என்னோட செல்லில் இருக்கிற டேஞ்சர் நிறைய மாலிகுல்ஸ் வச்சிருக்கேன், அதை வெளியில ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னை சாப்பிட்ரு அப்படின்ற சொல்றதா ஈட் மீ சிக்னல். அப்போ வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அப்போப்டாட்டிக் ப்ராசஸ். அப்போப்டாட்டிக் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த மெம்பரன், ஒரு செல் மெம்பரன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செல் மெம்பரன் ஃபிளிப் ஆயிடும் அங்கங்க. ஸோ இந்த மாதிரி பல்ஜியா பபிள்ஸாட்ட வர ஆரம்பிச்சோம். ஸோ இது என்னன்னா இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா மெம்பரன் ஃபிளிப் ஆயிருக்கும். ஸோ உள்ள இருக்கிற பாஸ்போர்டைல் சீரைன்ன்ற ஒரு மாலிகுல் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதுதான் சிக்னல் போகணும் பக்கத்தில் இருக்கிற மேக்ரோஃபேஜஸ்க்கு, ஓகே இந்த செல் சாக போகுது, ஸோ ஐ ஹேவ் டு கோ அண்ட் ஈட் அப்படின்றது இந்த மேக்ரோஃபேஜ் போய் இந்த ஹோல் செல்லையே அப்படியே என்கல்ஃப் பண்ணி டைஜஸ்ட் இன்சைட் மேக் அ ஸ்மால் பீசஸ் அண்ட் கிளியர் பண்ணிடும். ஸோ இந்த அப்போப்டாட்டிக் ப்ராசஸில் போச்சுன்னா இட் வாண்ட் கிரியேட் மச் இன்ஃப்ளமேஷன், ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணாது. ஆனால் இதே இது வந்து நெக்ராசிஸ் நடந்துச்சுன்னா, நெக்ராசிஸ் என்ன ஆகும்னா இது வந்து மெம்பரன்ல ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் செல்லோட டிஎன்ஏ பிரேக் ஆகி செல்ஸ் ஆகுறது. நெக்ராசிஸ் என்னன்னா டிஎன்ஏ டேமேஜ் தான் ஃபர்ஸ்ட், அந்த டிஎன்ஏ பிரேக் ஆயிடும். ஸோ அட் த எண்ட் என்ன ஆகும்னா இதில் அந்த செல்லில் இருக்கிற அத்தனை கண்டென்ட்டும் அப்படியே இந்த செல் வால் ரப்சர் ஆகி அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும் அந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளமேட்டரி மாலிகுல்ஸ் லைக் HMGB1, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, ஏடிபி மாலிகுல்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளமேட்டரி மாலிகுல்ஸ் எல்லாம் அந்த லோக்கல் அந்த என்வரான்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணிடும். இது எல்லாமே வந்து இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும். இப்போ ஒவ்வொரு செல்ஸ்லயும் இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டேஞ்சர் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க, டேம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து இப்போ பைண்ட் ஆகுறதுனால மேக்ரோஃபேஜஸ்ல பைண்ட் ஆகும், டென்ட்ரிட்டிக் செல்ஸ்ல பைண்ட் ஆகும், ஈவன் இந்த எபித்தீலியல் செல்ஸ், எண்டோத்தீலியல் செல்ஸ் எல்லாத்துலயுமே பைண்ட் ஆகி ஒரு இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன் ஸ்டார்மை கிரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுவும் டேஞ்சர் தான், புரியுங்களா? ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பாக்டீரியா, ஸோ கொஞ்சம் பாக்டீரியா வந்து இன்ட்ராசெல்லுலார் பாக்டீரியான்னு சொல்லலாம்,
சம் பாக்டீரியாஸ் எல்லாம் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்கும், அது வெளியிலேயே தான் இருக்கும், பட் ஆனால் அது அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த இப்போ நீங்கள் உள்ள பாக்டீரியா எடுத்துருச்சுன்னா, இன்ட்ரா செல்லுலார் பாக்டீரியா எடுத்ததுன்னா, இல்லை ஒரு பாக்டீரியாவை கிளியர் பண்ணுறது, பேகசைட்டாசிஸ் பண்ணி கிளியர் பண்ணுச்சுன்னா, அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியா பீசஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக பீஸ் ஆக்கிரும். பீஸ் ஆக்கி அதை ரிலீஸ் பண்ணி அதை டி செல்ஸ்க்கு ப்ரெசன்ட் பண்ணி அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லி அந்த இந்த பாக்டீரியா அடுத்த தடவை வந்துச்சுன்னா யூ கேன் ரியாக்ட் அட்டானமஸ்லி, இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்றது ஒரு அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும். பட் சம் சுச்சுவேஷனில் வந்து இந்த நியூட்ரோஃபில்ஸ், இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சிடேட்டிவ் ரேடிக்கல்ஸ், டிஃபென்ஷன் மாலிக்யூல்ஸ், இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியாவில் பைண்ட் ஆகி இந்த பாக்டீரியாவை ஹோல் போட்டு விட்டுரும் செல் வாலில். அப்போ வந்து இந்த பாக்டீரியாவில் சர்வைவ் ஆக முடியாமல் பிரேக் அபார்ட், பீஸ் ஆயிரும். ஸோ ஈச் பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பாக்டீரியல் டிஎன்ஏ ஒரு இன்ஃப்ளமேட்டரி மாலிக்யூல் தான். இட் கேன் பைண்ட் டு தி இன்ட்ராசெல்லுலார் ரிசெப்டார்ஸ், அந்த TLR7, 3, 9 இதெல்லாம் ஆக்ட் ஆகி இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும். இல்லை இந்த அவுட் செல்லுலார் மெம்பர் இருக்குங்களா, LPS, இந்த மாதிரி நிறைய பெப்டிடோகிளைகன்ஸ், நிறைய மாலிக்யூல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது எல்லாமே போய் செல்ஸில் பைண்ட் ஆகி அது இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா, ஸோ the signal comes from pathogens and also signal comes from immune cells. இந்த இதில் பேத்தஜன் பாக்டீரியாவிலிருந்து வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேத்தஜன் அசோசியேட்டட் மாலிகுலர் பேட்டர்ன்ஸ். செல்லிலிருந்து வர்றதெல்லாம் டேம்ஸ். இந்த ரெண்டுமே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு மேக்ரோஃபேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பைண்ட் ஆகி நிறைய டிஃப்ரெண்ட் சைட்டோகைன்ஸை மேக் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த TNF ஆல்ஃபா என்ன பண்ணும், வாசோ டைலேஷன் பண்ணும். ஸோ வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாம் லீக் பண்ணி விட்டுரும். ஸோ அது எல்லா செல்ஸும் ரிலீஸ் ஆகி அந்த சைட்டில் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்டை கிரியேட் பண்ணிவிட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த TNF ஆல்ஃபா IL-1 பீட்டாவும் இது வந்து ஃபேவரபிளான சுச்சுவேஷனாகவும் வச்சுக்கலாம். மேபி ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் நடந்துருச்சு, அதனால கண்ட்ரோல் பண்ண அங்கே இருக்கிற இம்யூன் செல்ஸ்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, வி நீட் அ பேக்கப் அப்படின்னா தே சிக்னல் த்ரூ திஸ் TNF ஆல்ஃபா IL-1 பீட்டா. ஸோ அதை என்ன பண்ணணும்னா இந்த பிளட் வெசல்ஸ்ல இருந்து இந்த செல்ஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும், ஸோ ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே டைம் இன்னொரு பார்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா இந்த TNF IL-1 பீட்டா IL-6 இதெல்லாம் வந்து பிரெயினுக்கு போச்சுன்னா இந்த பிரெயினில் இருக்க ஹைப்போதாலமஸில் ஆக்ட் பண்ணி அதுதான் ஒரு நம்மளுக்கு வந்து இந்த ஃபீவரே கொடுக்குறது. ஸோ இந்த சைட்டோகைன் லெவல் கூடுச்சுன்னா யூ வில் சி ஹை ஃபீவர் அந்த மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ அதே மாதிரி இந்த சைட்டோகைன்ஸ் சம் சைட்டோகைன்ஸ் என்ன ஆகும்னா லிவரில் போய் ஆக்ட் ஆகி அக்யூட் ஃபேஸ் ப்ரோட்டீன்ஸை ரிலீஸ் பண்ணும், இந்த லிவர் டேமேஜை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ஃப்ளமேஷன் போத் சைடு, பாக்டீரியாவிலேருந்து வந்தாலும் சரி செல்லிலிருந்து வந்தாலும் சரி, அல்டிமேட்லி இட்ஸ் கோயிங் டு காஸ் சிவியர் டேமேஜ். ஸோ அதனால தான் எகைன் இந்த இம்யூனாலஜியில் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பிக் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. we need to make the cytokines at right time at right amount. ஸோ அது இம்பேலன்ஸ் ஆனாலே வந்து இட்ஸ் எண்ட் அப் வித் சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்றது தான் எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கான்செப்ட். ஸோ சரி, ஓகே, இதனால நிமோனியா வருது, இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அதிகமாக அப்படின்னோம்னா இதனால நிறைய பிரச்சனைகள் வர வேண்டியது வரும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்டிஸ் இட்ஸ் வெரி காமன். இது ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அது நிமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னா தே கேன் ஹேண்டில், அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் அதை. அதே இது வந்து ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ஒரு ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ஒரு டயபெட்டிக் பீப்புளுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டம் டவுனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த நிமோனியா வந்துச்சுன்னா இட்ஸ் எ வெரி ரிஸ்க் ஃபேக்டர் தான். அவங்களோட லைஃப் த்ரெட்டனிங்காக போகிறதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்த மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஃப்ளூயிட் பில்டப், இந்த எக்ஸஸ் ஃப்ளூயிட் லங்ஸில் பில்ட் ஆகிருந்ததுனால அந்த நிமோனியா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய டைம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், கேத்தேட்டர் உள்ளே விட்டு தே வில் சக் இட் அவுட், அதை பம்ப் பண்ணி வெளியில் எடுப்பாங்க. இட்ஸ் உண்மையிலே அதெல்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் அதெல்லாம். ஏன்னா நாங்களும் வந்து அடிக்கடி
ஹியூமன்ல இருந்து அதை லங் செல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் யூஸ் பண்றாங்க லேப்ல. எங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்கள் வாங்குவோம். இப்போ டோனர் போகும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு எண்டோஸ்கோபி சென்ட் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி எடுக்கிறப்ப பெயின்ஃபுல், சம்டைம்ஸ் அனஸ்தீசியா கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும். இல்லை சம்டைம்ஸ் சர்ஜரி பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ண முடியும். லங்கு ஒரு பார்ட் ஆஃப் த லங்கு யூ ஹேவ் டு லூஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு மெயின் இது என்னன்னா லங் அப்செஷன். இது என்ன ஆகும்னா அப்படியே இந்த பாக்டீரியா அதெல்லாம் வந்து கிளம்ப் ஆகி அப்படியே பஸ் ஆகி, ஏன்னா கிளம்ப் பாக்டீரியல் கிளம்ப்ஸ் என்ன பயோஃபில்ம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா லங்ஸ்ல இட்ஸ் வெரி ஹார்ட் டு ட்ரீட். ஏன்னா அந்த ஒரு ஸ்லம்மி லேயர் ஃபார்ம் ஆயிரும், அதுக்குள்ள பாக்டீரியாஸ் இருக்கும். So antibiotics they cannot penetrate. They secrete some kind of sugar molecules. Sugar molecules வந்து இப்போ ஒரு protein layer இருந்துச்சுன்னா the antibiotics microliths they can pass quickly. But இதே இது வந்து ஒரு sugar layer polysaccharide layer இருந்துச்சுன்னா அதுக்குள்ள கிராஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பயோஃபில்ம்ஸ் எல்லாம் வந்து லங்ல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். The most important risky factor இதில் என்னன்னா இந்த பாக்டீரியா வந்து பிளட்ல கலந்துருச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரிஸ்கி ஃபேக்டர். அதுக்கு பேர் என்ன பாக்டீரியமியான்னு சொல்லுவாங்க லங்ல இருந்து. பட் இந்த இது நடக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு குரோனிக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா இது ஈஸிலி கெட் இன் டு த பிளட் வெசல்ஸ். அந்த ஏன்னா லங்ல வந்து கம்ப்ளீட்லி கனெக்டட். அந்த பிளட் நெட்வொர்க் வந்து ஏன்னா ஆக்சிஜனை எடுக்கணும், CO2 ரிலீஸ் பண்ணணும் அந்த என்வரான்மெண்ட்ல. ஸோ இட்ஸ் வெல் கனெக்டட். அப்படி இருக்கிறப்ப நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த பாக்டீரியா லங்ல இருந்து பிளட்டுக்கு போறதுக்கு. அப்படி பிளட்டுக்கு போச்சுன்னா நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறது செப்சிஸ் டெவலப் ஆகிறதுக்கு. செப்சிஸ் என்னது? செப்சிஸ்னா மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன். இப்போ லங்ல இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, இது வந்து ஓவர் அன்கன்ட்ரோல்டு இன்ஃப்ளமேஷன்னாலையும் அன்கன்ட்ரோல்டு இன்ஃபெக்ஷன்னாலையும் இட்ஸ் கெட் இன் டு த பிளட் வெசல்ஸ். பிளட்ல என்ன இருக்கு? பிளட்ல வந்து ஒரு 70% மோர் தென் 70 அதுல இருக்க இம்யூன் செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு இம்யூன் ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய செல்கள் தான். ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் தே வில் ரியாக்ட் ஈச் பண்ணி ஆனால் நிறைய இன்ஃப்ளமேஷன் சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். அப்போ வந்து இந்த ஸ்மூத்தா இருக்கிற பிளட் வெசல்ஸ் வந்து பிரேக்கப் லூசன் ஆயிரும், வீக்கன் ஆகிறப்ப லீக் ஆகும். இந்த பிளட் வெசல்ஸ் லீக் ஆகி எங்கெங்க பிளட் போகுதோ அங்கங்க அந்த பாக்டீரியாவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆர்கன் அதில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன்னால அஃபெக்ட் ஆகிறது வந்து எஸ்பெஷலி லங்ல இருந்து வர்ற இன்ஃபெக்ஷன் வந்து ஹார்ட் தான். ஏன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் கம்ஸ் டு த ஹார்ட் அண்ட் பம்ப்ஸ் அவுட் டு எல்லா பாடிக்கும் பம்ப் அவுட் பண்ணி வேறு இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே வரணும். அதே மாதிரி பாடியில் இருக்கிற ஹோல் பேட் பிளட் அதனால் CO2 கேரி பண்ணிட்டு வந்துட்டு அதை லங்குக்கு அனுப்புறதும் ஹார்ட் தான். ஸோ அதனால ஹார்ட்டுக்கு வந்து இட்ஸ் பிரைமரி ஆர்கன் இந்த பாடி அண்ட் ஆல்சோ குயிக்லி கெட் இன்ஃபெக்டட். அதுக்கு அடுத்தது வந்து கிட்னி இன்ஃபெக்ட் ஆனால் லிவர், அப்புறம் திரும்ப இன்ஃபெக்ஷன் லங்ஸுக்கு வரும், பிரெயினுக்கு போகும். ஸோ அல்டிமேட்லி யூ எண்ட் அப் வித் மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஆர்கன் ட்ரீட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா ஆர்கனுமே டேமேஜ் ஆகும்போது அல்டிமேட்லி இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த 75% கோயிங் டு ஃபேட்டாலிட்டியில் தான் என்னாகும். ஸோ நாங்கள் எங்கள் லேபில் எங்களோட மெயின் கோல் என்னன்னா இதை எப்படி படிக்கிறது, இது எப்படின்னு வந்து இப்போ வந்து ஒரு லங் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஏர்லியாக எப்படி டயக்னாஸ் பண்ணி எப்படி ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் எங்களோட லேபோட மெயின் நோக்கமே. ஸோ இப்போ லங்கில் நடக்கிற மாதிரியும் ஹார்ட்லேயும் இன்ஃபெக்ஷன் நடக்கும். பட் இட்ஸ் வெரி ரேர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மசில்ஸ் ஹார்ட் மசில்ஸ் வந்து வெரி ஹார்ட் ரிஜிடாக இருக்கும். அண்ட் பிகாஸ் அண்ட் ஆல்சோ இது கண்டினியூஸ்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இட்ஸ் அவ்வளோ ஈஸியாக அதை இன்ஃபெக்ட் பண்ணணும். அன்லெஸ் இட்ஸ் பேக்டீரியல் லெவல் ரொம்ப பிளட்ல பேக்டீரியல் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒழிய, இல்லைன்னா ஸ்லோவாக வந்து பிளட்ல லங்ல இருந்து இந்த வால்வ்ஸ் வழியா என்ட்ரி ஆனாதான். ஸோ டிபெண்ட்ஸ் அந்த எந்த இடத்துல அது இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து இதை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிசீஸை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த எண்டோகார்டைட்டிஸ்ன்னு சொல்றது வந்து இந்த எண்டோகார்டியம் இந்த டாப் போர்ஷன்ல இருக்கு, சுப்பீரியர் போர்ஷன் ஆஃப் த ஹார்ட்ல இருக்கிறது. அது மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் இங்கே வந்து இந்த வால்வ்ஸ் ஹார்ட் வால்வ்ஸ்லையும் இந்த எண்டோகார்டியஸ்லையும் நடக்கும். மயோகார்டிட்டிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லை இன்ஃப்ளமேஷன் ஆகிறது இந்த மயோகார்டியம். இந்த
வென்ட்ரிக்கல் போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அந்த மசில்ஸ், இது எல்லாமே வந்து மயோகார்டியம். இங்கே இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் மயோகார்டைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த பெரிகார்டைட்டிஸ்னா இந்த பெரிகார்டியம் இது வந்து ஒரு இந்த ஹார்ட் வந்து கண்டினியூஸ்லி பம்பிங், இட்ஸ் மூவிங் அரவுண்ட் இல்லைங்களா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியம் வந்து என்னன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிட் இருக்கும். அது வந்து இந்த ஹார்ட் மூவ்மெண்ட்னால இந்த ஃப்ரிக்ஷன் ஆகாமல் ஃப்ரிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணும், ஹார்ட் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த பெரிகார்டியம். இங்கே வந்து அந்த பெரிகார்டியல் சேக்கில் வந்து இந்த ஃப்ளூயிட் இருக்கும், அந்த ஃப்ளூயிடில் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மயோகார்டைட்டிஸ் அண்ட் பெரிகார்டைட்டிஸ் தான் வந்து இட்ஸ் டேஞ்சரஸ். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த போஸ்டீரியர் ரீஜனில் தான் வந்து சைனஸ் நாடுன்னு சொல்லுவாங்க. சைனஸ் நாடுனா அங்கே தான் வந்து இந்த ஹார்ட்டுக்குன்னா எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் ஸ்டார்ட் ஆகிற இடம். அங்கே இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இப்படியே இதுதான் மெயின் பாத், இப்படியே இந்த மிடில் இந்த மயோகார்டியா வந்து அப்படியே சுற்றி இந்த பக்கம் மேலேருந்து இப்படி வந்து அப்படி ஃபுல்லாக ஹார்ட்டு ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பாஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேமேஜ் ஆகி இதில் வந்து பிரச்சனை, இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷனில் ஒரு இன்டரப்ஷன் வந்துச்சுன்னா தட்ஸ் கோயிங் டு காஸ் ப்ராப்ளம் வித் பம்பிங் பாசிங் இந்த மயோகார்டியம் அந்த வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டுரும். ஸோ இந்த பெரிகார்டியத்தில் வர்ற பிரச்சனை வந்து என்ன ஆகும்னா இப்போ இங்கே வந்துச்சுன்னா நிறைய பஸ்ட் ஃபார்ம் ஆகி இந்த ஹார்ட் மசிலுக்கும் இந்த பெரிகார்டியல் சேக்குக்கும் இடையில ஒரு கட்டியாட்ட ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து அந்த ஃப்ரிக்ஷன் அல்டிமேட்லி டேமேஜஸ் த வால், ஹார்ட் வாலை டேமேஜ் பண்ணும். ஸோ அப்பையும் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் டேஞ்சர் ஆகும். அது இதனால என்ன ஆகும்னா ஜென்ரலாக வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் டிஃபெக்ட் வரும், ஹார்ட்டோட கான்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் குறையும், சம்டைம்ஸ் இட் கேன் காஸ் அரித்மியா. either it can go ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறோம் இல்லைன்னா ஸ்லோவாகவும் பீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த செப்சிஸ் பீப்புள் வந்து சாகிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த பீப்புள் டை பிகாஸ் ஆஃப் த கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் அந்த ஹார்ட்டை வந்து பாதுகாக்கிறதுன்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ப்ரொடெக்ட் சார். ஸோ அப்போனா நம்ம லங் மற்ற ஆர்கனில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹோஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இந்த ஃபைட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மாதிரி இது இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் இருக்கு. இந்த ஹார்ட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் ஹார்ட்டே வந்து மேலே ஓன்லி திஸ் 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் தான். ஸோ இந்த ஹார்டியோமயோசைட்ஸ் இருக்கும், எண்டோத்தீலியல் செல்ஸ் இருக்கும், ஃபைப்ரோபிளாஸ்ட், இந்த பெரிசைட்ஸ் இல்லைன்னா மீசன்கைமல் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபேஜஸ் அண்ட் லூக்கோசைட்ஸ். ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸ் லூக்கோசைட்ஸ்ன்னு சொல்றாங்கன்னா இதுதான் வந்து இம்யூன் செல்ஸ், இட் வில் ஃபைட் அகேன்ஸ்ட் எனி இன்ஃபெக்ஷன். ஸோ இது எப்படி ஃபைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்து 2 டைப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் இருக்கு இந்த ஹார்ட்ல. ஒன்று வந்து நம்மளுடைய கரு உருவாகும் போது அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும் போதே வந்து அது கூடயே ஒவ்வொரு ஆர்கன்லையும் ஒரு மேக்ரோஃபேஜ் இருக்கும். அது வந்து நீங்கள் எம்ப்ரியோ டெவலப் ஆகிற ஸ்டேஜில் இருந்து இறக்குற வரைக்குமே அந்த மேக்ரோஃபேஜஸ் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த மேக்ரோஃபேஜஸ் லைஃபும் நம்மளோட லைஃபும் சேம், ஏஜும் பார்த்தீங்கன்னா 2 சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த குரூப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் எல்லாம் வந்து இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகிலேருந்து வர்றது. இன்னொரு டைப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் அந்த இடத்துல வர்றது வந்து பிளட் ஸ்ட்ரீம்லேருந்து வர்றது, போன் மேரோவிலேருந்து. போன் மேரோ தான் வந்து ஹோல் பிளட்டுக்கு நம்மளோட ஹோல் சிஸ்டத்துக்கே வந்து செல்ஸ் சப்ளை பண்ணுறது. அங்கிருந்தா ப்ரொஜெனேட்டர் செல்ஸ் இருக்கும், அந்த போன்லேருந்து தான் கெட் இன் டு த பிளட் ஸ்ட்ரீம். அந்தந்த இடத்துக்கு போகிற இடத்துல அங்கங்கே மேக்ரோஃபேஜஸாகவும் மோனோசைட்ஸாகவும் டிஃப்ரெண்ட் செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி செட்டில் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வர்ற மேக்ரோஃபேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி மேக்ரோஃபேஜஸ் இது. ஸோ இந்த 2 மேக்ரோஃபேஜஸ் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒன் மாலிகுல், அதான் சொல்கிறது கீமோகைன் ரிசெப்டார்ஸ், CCR2ன்னு சொல்லுவாங்க. இந்த எம்ப்ரியோலேருந்து வர்றது பார்த்தீங்களா, எம்ப்ரியோலேருந்து வர்ற மேக்ரோஃபேஜஸ் வந்து CCR2 எக்ஸ்பிரஸ் ஆகிருக்காது. இந்த பிளட்லேருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகி வர்றது பார்த்தீங்களா அந்த ஹார்ட்டுக்குள்ளே, இல்லைன்னா எந்த ஒரு ஆர்கனுக்கு உள்ளேயும் போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்ஃப்ளமேட்டரி மேக்ரோஃபேஜ். அது வந்து CCR2 பாசிட்டிவ் மேக்ரோஃபேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ரோஃபேஜஸ் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஓவர் ரியாக்டிவ் ஃபினோடைப். ஓவர் ரியாக்டிவ்னா அதிக பிரசங்கிதமான செயல்கள்லாம் செய்யறது இதுதான். அது இப்போ என்னன்னா, ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்த உடனே அப்படியே பில்டப் பண்றது, பில்டப் பண்ணி ஒரு நிறைய செல்ஸை கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு பெரிய வாரே வந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணி ஒரு டிஷ்யூ டேமேஜை கிரியேட் பண்றது. ஸோ இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த CCR2 மேக்ரோஃபேஜஸ் வந்து அது ஸ்லோவா பண்ணும். பட் எந்த ஒரு நம்ம பாடிக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கிறோம். அதான் அதனுடைய ஃபினோடைப். ஸோ இந்த மேக்ரோஃபேஜ் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல டிவைட் ஆகிக்கிறோம் தேவையானப்ப. இந்த டிவைடிங் கெப்பாசிட்டி வந்து எங்க சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். அதுவே வந்து வயசாக வந்து அந்த ரீஜெனரேஷன் செல்ஃப் ப்ராலிஃபரேஷன் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடும். ஸோ நம்ம வயசாக அதனால தான் ஒரு இம்யூனோசெனசன்ஸ் நடக்கிறது. we are not able to handle most of the immune responses என்ற மாதிரி சுச்சுவேஷன் போயிடும். ஸோ வயசாக இந்த செல்ஸ்க்கும் வயசாயிரும், they cannot replicate on the place. அதனால அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போயிடுது. அந்த சுச்சுவேஷன்ல இந்த இன்ஃப்ளமேட்டரி மேக்ரோஃபேஜஸ் ஓவர் டேக் பண்ணிடுது. பட் இது சொன்ன மாதிரி இது ஆல்வேஸ் ஓவர் ரியாக்ஷன்றதுனால இட் கிரியேட் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ் வயசாகிறப்ப. புரியுங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு டேமேஜ் வந்துருச்சுன்னா நம்ம பாடி இப்போ வந்து ஒரு ஹார்ட்ல ஒரு சின்ன ஊண்டு வந்துருச்சு, ஒரு கேப் வந்துருச்சு அப்படின்னு வந்துருச்சு, அந்த சுச்சுவேஷனுக்கு போயிட்டோம்னா எப்படி நம்ம பாடி ஏதாவது மெக்கானிசம் வச்சிருக்கா அதை மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்னா அதுவும் வச்சிருக்கு. அதுவும் அதான் நம்ம ஹியூமன் பாடிஸ் இஸ் அமேசிங். நீங்க டார்வின் தியரியை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை யாரோ படைச்சேதான் நம்ம பாடின்றதை ஃபாலோ பண்ணாலும் சரி, இது போத் வே இஸ் வெரி வெல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாடி. ஸோ ஈச் அண்ட் எவ்வொரு பார்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா எந்த இடத்துல எந்த மாதிரி செல்ஸ் இருக்கணும்ன்றதெல்லாம் வந்து இட்ஸ் ஜீனியஸ் ப்ராசஸ்ன்னு தான் ஒரு சொல்லணும் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்லைன் டேமேஜ் ஆகிறத ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. அதான் ஃபைப்ராசிஸ் இல்லை டிஷ்யூ ரிப்பேர் மெக்கானிசம்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஒரு இடத்துல இப்போ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மெயினாக இந்த ஹார்ட் செல்ஸ்லேயும் இந்த மயோசைட்ஸ் தான் வெரி ஃப்ரேஜில் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து ஈஸியாக குயிக்காக ரியாக்ட் ஆகி இட் வில் காஸ் டேமேஜ், ரிலீஸ் பண்ணிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் பண்ணுற இட் வில் ஆக்டிவேட் இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைப்ரஸ் மெட்டீரியலை ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணுற மெட்டீரியல் என்ன ஆகும்னா இந்த செல்ஸ் இந்த இடத்துல இறந்தது பார்த்தீங்களா, அந்த கேப்பை வந்து இந்த ஃபைப்ரஸ் மெட்டீரியல் ஃபில் பண்ணிடும். ஃபில் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ஷன்லேயே எந்த இதுலேயே பிரச்சனை இருக்காது. பட் இது வந்து இந்த கண்டினியூஸ்லி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா இது கண்டினியூஸாக இது மேக் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஓவர் எக்ஸஸை மேக் பண்ண அந்த எக்ஸஸ்எல்ஆர் மேட்ரிக்ஸ் எல்லாம் இன்னொரு என்சைம் இருக்குது, மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டினேஸ்னு ஒரு என்சைம். அது வந்து இந்த எக்ஸஸ் ஆஃப் அந்த ஃபைப்ரஸ் மெட்டீரியலை வந்து டீக்ரேட் பண்ணி நல்லா தேவையான அளவுன்னு வச்சுக்கிறோம். இப்போ கண்டினியூஸாக இன்ஃபெக்ஷன் ஆகி கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்ததுன்னா இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி லெவல் குறைஞ்சிடும். ஸோ அப்படி குறையிறப்ப உங்களுக்கு வந்து இது அன்கண்ட்ரோல்டா எக்ஸ்ட்ராசெல்லுலர் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன்ல பிரேக் பண்ணிடும். அப்படி பிரேக் பண்றப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லெஃப்ட் வென்ட்ரிகுலர் டிஸ்ஃபங்க்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் தான் வந்து பிளட்டை வந்து பாடிக்கு பம்ப் பண்றதா இருந்தாலும் வென்ட்ரிக்கிள் தான் பண்ணும், லங்குக்கு அனுப்புறதா இருந்தாலும் இந்த வென்ட்ரிக்கிள் தான் பண்ணும். ஸோ இந்த பார்சன் இந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் த ஹார்ட்ல வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைஃப் த்ரெட்டனிங். ஹைப்பர் டென்ஷன் வரும், பிளட் ப்ரெஷர் வரும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ எங்கள் லேபில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதை எப்படி ஹியூமனில் போய் ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மவுஸை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணுறோம். ஸோ நாங்கள் மவுஸில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரான்சிசெல்லான்ற ஒரு பாக்டீரியாவை தான் சூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணோம். ஏன் இந்த பாக்டீரியா நாங்கள் சூஸ் பண்ணோம்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்த பாக்டீரியாவை வந்து ஒரு பயோ வெப்பனாக யூஸ் பண்ணாங்க சம் கண்ட்ரிஸ். ஸோ அப்போ வந்து அவங்களால நிறைய பீப்புளை வந்து கில் பண்ண முடிஞ்சது.
சோல்ஜர்ஸ் எல்லாம் இதனால இறந்தாங்க. ஸோ என்னோட மெயின் ப்ராஜெக்ட்னா சரி ஓகே, ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த லங் இன்ஃபெக்ஷன், இது வந்து லங் பேத்தஜன், பட் ஆனால் ஹார்ட்டை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் அவங்கள அப்படின்றது மாடல் பண்ணுறதுக்கு தான் சின்ன மவுஸ் மாடலில் நாங்கள் ஸ்டடி பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து மவுஸோட இகேஜி ட்ரேசிங். ஸோ இங்கே வந்து இந்த ரெகுலர் இந்த வேவ்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பிக்யூஆர்எஸ்டி இதுதான் வந்து ஒரு 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 எலக்ட்ரிக்கல் பல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் சேயிங் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் ஒரு 72 ஹவர்ஸ் இந்த 96 ஹவர்ஸ் ஒரு 4 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேவில் பாருங்க, இதுக்கு பேர் வந்து பண்டல் பிரான்ச் பிளாக் இல்லைன்னா ஜேவேவ்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரிசால்வபிள் தான். யூ கேன் ட்ரீட் தம் வித் ட்ரக்ஸ், ஈஸிலி ரெக்கவர் பண்ணலாம். பட் இதுவே வந்து நம்ம வந்து லங் ட்ரீட் பண்ணிடுறது, இது ஐடென்டிஃபையே பண்ணலை. பெரும்பாலும் நீங்கள் இன்ஃபெக்ஷன் போனீங்கன்னா டாக்டர்ஸ் தே ஒன்ட் திங்க் வி நீட் டு டேக் இசிஜி எக்கோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் பற்றி யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே என்ன நிமோனியாவா இல்லை லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷனா சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷனா என்னன்ற அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா இட் கேன் எண்ட் அப் வித் அரித்மியா. ஸோ இந்த டிசீஸில் வந்து நாங்கள் அடுத்து எக்கோ கார்டியோகிராஃபி பண்ணி பார்க்குறப்ப இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வால் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வென்ட்ரிக்கிளோட சேம்பர் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பிளட்டு அங்கே வர பிளட்டோட லெவல் குவான்டிட்டி குறைஞ்சிருச்சு. இதில் பம்ப் பண்ணுற எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனும் குறைஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் going to be a very serious condition சுச்சுவேஷனில் தான் இந்த மவுஸ் ஸ்டடிஸ் சொன்னார். ஸோ எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஹார்ட்லேயே இந்த பாக்டீரியா பிளட் வெசல் வழியாக டெசிமினேட் ஆகி இந்த ஹார்ட் மசில்ஸ்லேயே வந்து காலனைஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மவுஸ். இதை வந்து நாங்கள் அந்த பாக்டீரியாக்கு அகேன்ஸ்ட் ஆன்டிபாடி கொடுத்து அதுக்கு ஒரு ஃப்ளோரோஃபோர் கொடுத்தோம்னா வி கேன் சி டிஃப்ரெண்ட் கலரில் இந்த எந்த கலராக வேணாலும் போட்டுக்கலாம் அதை. ஸோ இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபைபர்ஸாக இருக்கிறது மயோசைட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு ஃபுல்லாக பாக்டீரியா. ஸோ இதனால் என்ன பிரச்சனைகள் வருதுன்னா மைக்ரோ லீசன்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. மைக்ரோ லீசன்ஸ் க்ளோஸாக இந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக அந்த செல்ஸே இறந்துருச்சு அந்த இடத்துல. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் பாக்டீரியா. அந்த செல்ஸ் எல்லாம் இறந்ததுனால இந்த மாதிரி லீசன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டேஞ்சர் சுச்சுவேஷன் தான். நாங்கள் இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா we treated with antibiotics and then some cardioprotective drugs எல்லாம் கொடுத்து இந்த மைஸை ரெக்கவர் பண்ணிட்டோம். பட் என்ன பிரச்சனைனா ஒன்ஸ் இட் ரெக்கவர் these wounds are persistent. இந்த wound-எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ண முடியல. பட் the mouse after 1 week of treatment the mouse become normal and then EKG came normal and everything is normal. But the பிரச்சனை என்ன, if you give the secondary infection இந்த மவுஸ்ல வந்து ஆஃப்டர் 2 days ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அந்த பாக்டீரியா கொடுத்தோம்னா வித்தின் 2 daysல இந்த மவுஸ் இறந்துடும். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஏன் இந்த மவுஸ் செகண்டரி இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸில் வந்து இட்ஸ் ரொம்ப நார்மல். இப்போ ஐசியூவில் இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, they have some kind of symptoms for sepsis, they recover, they go home. பட் வீட்டுக்கு போனோடனே வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் 2 நாள் இறந்துட்டாங்க, 1 நாள் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் கொண்டு விட்டுரும். ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா we want to try to find out what is the mechanism, why the secondary infection வந்து எவ்வளோ டேஞ்சராக இருக்குது. பிகாஸ் ஆஃப் த சைட்டோகைன் ஸ்டார்ம்னால வருதா இல்லை இது ஆல்ரெடி ஓவர் ரியாக்ட் பண்ணி ஏன்னா இந்த ஆன்டிஜென்ஸ் எல்லாம் they develop adaptive immune response. ஸோ இந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்ததுனால டி செல்ஸ் ஓவர் ரியாக்ட் ஆகி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டார்ம் வருதா அப்படின்றதான் இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த மாடல் நாங்கள் பண்ணது பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் இன்ஃபெக்ஷன். சூடோமோனாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஐசியூ எல்லா ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸில் எல்லா எக்யூப்மெண்ட்டில் இட்ஸ் வந்து வெரி காமன் பேத்தஜன். சூடோமோனாஸ், அசினிட்ரோபாக்டர், ஸ்டெஃப் ஆரியஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்கும், ட்ரக் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து கிளியர் பண்ணுறது ஒன்ஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த மாடலில் நாங்கள் பண்ணும்போது
இந்த மவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்ல வந்து சிவியர் ஃபைப்ராசிஸை கிரியேட் பண்ணுது, கார்டியாக் எலக்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அரித்மியாவும் கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஹார்ட். யூ கேன் சி இந்த ப்ளூ கலர் ஸ்டெயின், இந்த ஃபைப்ராட்டிக் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதை வந்து இந்த டை போட்டோம்னா அது ஸ்டெயின் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ அடுத்த இந்த மாடல் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா லங்ல மட்டும்தான் இருக்கு, இது ஹார்ட்டுக்கு போறதில்லை. பட் ஆனால் ஸ்டில் இது வந்து சிவியர் ஹார்ட் டிசீஸை கிரியேட் பண்ணுது. இந்த இமேஜஸ் மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லங் இமேஜ். இது வந்து பாக்டீரியா வந்து ஸ்டெயின் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பாக்டீரியா காலனைஸ் ஆகிருக்கு இந்த லங்கில். இது வந்து ஹார்ட் டிஷ்யூ. இந்த மவுஸில் ஹார்ட் டிஷ்யூல எங்கேயுமே பாக்டீரியா கிடையாது. பட் ஆனால் ஸ்டில் இட்ஸ் காசிங் த டேமேஜ். அப்படி நாங்கள் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப இந்த இன்ஃபெக்டட் செல்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லங்ஸில், இந்த செல்ஸில் இருந்து ஸ்மால் வெசிக்கிள்ஸ் வந்து அதை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த வெசிக்கிள் பாக்டீரியாவும் ரிலீஸ் பண்ணும் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுற ஸ்மால் வெசிக்கிள் தான் பிளட்ல கலந்து சர்க்குலேஷனில் போய் இது வந்து ஹார்ட்ல ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, நாங்கள் நிறைய மவுஸ் மாடல் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இந்த அந்த நிறைய மேக்ரோஃபேஜஸ் எடுத்து அதில் பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணி அதில் வந்து எக்ஸோசோம்ஸ் எடுக்கிறது, எக்ஸோசோம் பியூரிஃபை பண்ணி. எக்ஸோசோம்ஸ்னா இட்ஸ் வெரி ஸ்மால், இட்ஸ் அபவுட் 100 to 200 நேனோமீட்டர் சைஸில் தான் இருக்கும் அந்த பார்ட்டிகிள்ஸ். ஸோ அதெல்லாம் போட்டு மவுஸில் இன்ஜெக்ட் பண்ணி இதே ஃபெனோடைப் வந்திருக்கு. ஸோ இதை உங்களுக்கு ரொம்ப இதாக காட்டணும்னு நினச்சோம்னா, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்டெம் செல்ஸ், ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ் எடுத்து ஸ்டெம் செல்ஸை வந்து கார்டியோ மயோசைட்ஸாக கான்ட்ராக்ட் பண்ணுற மயோசைட்ஸாக கிரியேட் பண்ணோம். அதை கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த எக்ஸோசோம்ஸ் போட்டப்ப இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெல்த்தி கார்டியோ மயோசைட்ஸ். இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணும், கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கேர்ஃபுல்லாக அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது பீட் பண்ணுதான். ஸோ இதை வந்து அந்த எக்ஸோசோம்ஸை போட்டோம்னா அந்த கான்ட்ராக்டில் ஃபங்க்ஷனே இது லூஸ் பண்ணிடுச்சு. இந்த செல்ஸ் வந்து பீட் பண்ணுறதே கிடையாது, அப்படி ஸ்டாக்னட் ஆயிடுச்சு. இது வந்து இந்த வீடியோ போடுறேன் பாருங்க. இதில் எந்த செல்லுமே வந்து பீட் பண்ணலை. ஆல்மோஸ்ட் யூஸ்வலாக இந்த கார்டியோ மயோசைட் பீட் பண்ணோம்னா ஒரு செல்லோட ஒரு செல் அட்டாச் ஆகணும். அப்போ தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி மோஸ்ட்லி அந்த பொட்டாசியம் அயன் சேனல்ஸோட இன்ஃப்ளக்ஸ் எஃப்ளக்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஒரு செல்லோட ஒரு செல் கனெக்ட் ஆயிருந்தா தான் அது அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை அடுத்த செல்லுக்கு பாஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து அந்த கனெக்டே பண்ண முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இந்த இது கொண்டு போய் விட்டுருது. ஸோ அடுத்த மாடல் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுனா இன்ஃப்ளூயன்ஸா மாடல். இன்ஃப்ளூயன்ஸா வந்து இட்ஸ் யூஎஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூஎஸ்ல மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் பேர் இதில் சாவாங்க எவரி இயர். இது வந்து ஒரு காமனான ஒரு ஒஸ்ட் டிசீஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யங் சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட், எல்டர்லி பீப்புள், வயசானவங்க, இவங்களுக்கு தான் இது. ஸோ இது எப்படி இந்த வைரஸ் இத்தனை பேர் சாகிறாங்கன்றது தெரியும். பட் இது வந்து இந்த வைரஸ் ஹார்ட்ல போகுதா போகலையான்றது சம் பீப்புள் பாசிட்டிவா இருக்கு, வைரஸ் ஹார்ட்ல இருக்கு. பட் அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணணும்னா ஏதாவது ஒரு மவுஸ் மாடல் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ரெசிஸ்டன்ட் டு ஃப்ளூ. இது ஃப்ளூ இன்ஃபெக்ட் பண்ணோம்னா 2-3 டேஸில் வந்து வெயிட் லாஸ் பண்ணும். அப்புறம் they develop interferon response and clear the virus and become normal. ஸோ நாங்கள் வந்து ஒரு IFTM3 interferon response protein வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ரோட்டீனை டெலீட் பண்ணி ஒரு நாக் அவுட் மவுஸ் மேக் பண்ணணும். அந்த நாக் அவுட் மவுஸில் இது இன்ஃபெக்ட் பண்ணப்போ வாட் வி சி ஹியர் இஸ் கார்டியாக் அரித்மியா. ஸோ இர்ரெகுலர் ஹார்ட் பீட். இந்த கேப் பார்த்தீங்கன்னா இந்த RR வேவ் கேப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இர்ரெகுலராக இருந்தது இந்த மவுஸில். ஸோ ஃபர்தராக இதை ஸ்டடி பண்ணும்போது we found that it causes severe cardiac fibrosis. ஸோ இந்த இதில் ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் சூப்பர்ஃபிஷியலாக இருக்கலாம். லங்கில் இருக்கு, ஓகே இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் கண்டைன்ட், இங்கே மட்டும்தான் இருக்கு அப்படின்றத
ஈஸியா எடுத்துக்க கூடாதுன்றது வந்து உங்களுக்கு நான் சொல்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒன்ஸ் அது டெசிமினேட் ஆகி மல்டிபிள் ஆர்கன்ஸுக்கு போயிருச்சுன்னா, ஒரு இருமல் சளி கோல்டு இருந்துச்சுன்னா அதை ஒரு 4-5 நாளைக்கு மேல அது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பெட்டர் போய் ஒரு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அது என்னதான் நம்ம ஹோம் மெடிசின் எடுத்தாலும் அது என்ன டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ன்றது ஒரு டாக்டர்ஸுக்கு தான் தெரியும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து தே வில் கியூர் இட் ஏர்லி ஸ்டேஜில். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஹார்ட் அல்ல மல்டிபிள் ஆர்கன் போய் பாதிக்கிற அளவுக்கு விட்டோம்னா இதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்து வந்து என்னுடைய லேப்ல ஒர்க் பண்ணுற இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா இவங்க இல்லைன்னா வந்து இவ்வளோ ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி ஒரு பேப்பர்ஸோ இல்லை ஒரு ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியாது. அதுக்கடுத்து வந்து ஃபண்டிங், அதுதான் இம்பார்ட்டன்ட். மணி இருந்தால் தான் எதுவும் பண்ண முடியும். ஸோ அமெரிக்காவுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த், அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் இம்யூனாலஜி, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இவங்கெல்லாம் தான் இதுக்கெல்லாம் ஃபண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த ஆராய்ச்சிகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அட்லீஸ்ட் எலியிலையாவது எப்படி மெக்கானிசத்தையாவது நாங்கள் ஒரு ட்ரக் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ ஒரு வில் ப்ரொவைட் கிளியர் மெக்கானிசம். எப்படி வந்து லங் டிசீஸை வந்து எப்படி ஹார்ட் டிசீஸ் என்னென்ன ஹார்ட் டிசீஸ் கிரியேட் பண்ணுது, என்ன மெக்கானிசத்தில் பண்ணுதுன்றத ஒரு அடுத்த மீட்டிங்ல வந்து வில் ப்ரூவ். இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ SARS-CoV-2லையும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் என்ன பிரச்சனைனா அந்த மவுஸ் மாடல் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அது வந்து அதனுடைய ரிசெப்டார் வந்து ஏஞ்சியோடென்சின் 2 AS2ன்னு சொல்லுவோம், ஏஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 2ன்றது தான் ஒன்று. அது மவுஸ்லேயும் எக்ஸ்பிரஸ் ஆகுது. பட் பிரச்சனை என்ன, அதோட பைண்டிங் கெப்பாசிட்டி வந்து ஹியூமனில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இந்த ஹியூமன் ஸ்டெம் செல்ஸை யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். பட் we are developing humanized mouse model. இந்த AS2 ஹியூமன் AS2 வந்து மவுஸில் போட்டு மவுஸ் AS2 எடுத்து விட்டுட்டு ஸ்டடி பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. மிக்க நன்றி. இதிலிருந்து உங்களுக்கு என்ன ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ டாக்டர் முருகேசன், மிக அருமையான உரை. பொதுவா நிமோனியா நம்ம எல்லா இடத்துலயும் சொல்றதை கேட்டிருப்போம். ஆனா இந்த நிமோனியாக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும்ன்றத தெளிவா சொன்னதுக்கு மிக்க நன்றி. இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் அவங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாட்லயும் அதை போட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம். வேற யாருக்காவது கேள்வி கேட்கணும்னா 1 by 1 உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். முதல்ல வந்து மிஸ்டர் ஜாய் அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்களேன் சார். பண்ணிட்டீங்களா? Good evening. Can you hear me now? Yes, sir. Yeah. Okay. Good evening and thanks for basically I'm an engineering person and it was a really good information what I received today and really proud of you. And thanks for all the team first of all. And my question is, if our blood oxygen level is 97, whenever we used to check while going to the office and coming from the office, we used to check the oxygen level in our body. Due to this corona issue, it's coming around 98 and 97 in my body. My question is, if our blood is purified, so we can reduce heart disease and lung disease. Will you please explain about it? And if the blood is pure, I mean like any blood purifying substance or any supplement if I take it, so our heart disease can be reduced. And another thing, why the low pumping is happening if a person who is working long time in AC, those who are not able to do the exercise. Will you please explain? Thank you very much. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கியூர். உங்க பிளட் ஆக்சிஜன் லெவல் கூடிடுச்சுன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிடுன்றதால கான்செப்ட் கிடையாது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பயோமார்க்கர். ஸோ இட்ஸ் கிவன் அவேர்னஸ். ஓகே, யுவர் பிளட் ஆக்சிஜன், ஸோ மேபி லங் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஹைபாக்சிக் கண்டிஷனாக இருந்தால் தான் பிளட் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ பிளட் ஆக்சிஜன் லெவல் கூட்டுறதுனால ஒரு ஹார்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்றது இல்லை, நிமோனியா கண்ட்ரோல் பண்ணிடலாம்ன்றது இல்லை. பட் இஃப் யூ டூ ஆக்டிவ் எக்ஸசைஸ்
you can boost your immune response. Okay. Blood oxygen level கூனாலே you'll get better immune responses, immunity develop ஆகும். Okay. அது வந்து இப்போ எவ்வளவு வேணும் actually there is a limit from to I mean from 80 to 100 or how much we require minimum and maximum. I think அது வந்து I'm not sure about. I don't want to give it wrong information. I think it's somebody in this group doctors, they can answer this question. Okay, thank you. Yeah. யாராவது டாக்டர் இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதுக்குள்ள ஷியாமலா எஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். Thank you, sir. Sir, it's a wonderful presentation about the pneumonia and how it leads to the lesions and damages in the heart. So, நீங்க சொன்ன இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கோவிட்ல கூட இப்ப எல்லாரும் இறந்து போறதுக்கு காரணமே மெயினா இந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம் தான். தட் இஸ் ஓவர் ரியாக்ஷன் பை த இம்யூன் மெக்கானிசம்னு சொல்லலாம். தட் டூ only for the comorbid patients. So இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சைட்டோகைன் ஸ்ட்ராம் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு இப்போ நம்ம அலோபதிக் மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம் ஃபார் ஆல் டைப் ஆஃப் டிசீசஸ். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்யூனிட்டி இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அக்வயர்டு இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லைன்னா வந்து வேற எதுனாலும் வரலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாம வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி சிஸ்டம்ஸ் லைக் ஒரு ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, இல்லைன்னா ஒரு யோகா தெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிராணாயாமா. இஃப் யூ டூ பிராணாயாமா அண்ட் ஆல் வி ஆர் ஆக்சுவலி கிவிங் மோர் குட் ஆக்சிஜன் டு அவர் லங்ஸ். ஸோ இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராதா? ஸோ உங்க ரிசர்ச்சஸ் நீங்க இந்த லெவல்லையும் பார்க்கலாமேன்னு எனக்கு தோணித்து. பிகாஸ் ஏன்னா நம்ம பண்றது இப்போ மவுஸ் மாடல் தான். ஏன்னா நிச்சயமா வந்து மவுஸ் மாடலை வச்சு வி ஆர் ப்ரொஜெக்டிங் டு ஹியூமன் தான். சோ எக்ஸாக்ட்டா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஹியூமன்ல வந்து அலோபதியில பண்றது இல்ல. டெஃபினெட்லி. அதனால நீங்க கொஞ்சம், ஏன்னா இது வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணது வந்து சாதாரண விஷயம் இல்ல. யுவர் ஸ்லைட்ஸ் ரியலி, இது வந்து ஒன் பிக்சர் கேன் ஸ்பீக் மோர் தென் thousands of words ன்னு சொல்ற மாதிரி பண்ணிருக்கீங்க. சோ தட்ஸ் வை ஐ ரேஸ் திஸ் क्वेश्चन. ஏன்னா இந்த மாதிரி இன்னைக்கு கோவிட் சொல்றோம், நாளைக்கு வேற ஏதோ சொல்லுவோம் சார். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் all the mechanisms will be more or less similar, whether it is going to affect our lungs or heart or other major organs. But still என்னோட இது என்னன்னா, நம்மளோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து இட் மஸ்ட் பி ஆப்டிமம் லெவல். ஸோ அது ஓவர் ரியாக்ஷன் ஆகுறதுனால தான் என்ன கேட்டா கோவிட்ல வந்து நிறைய பேர் இறந்து போனாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். மெயினா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சைட்டோகைன் ஸ்ட்ராம் ஆர் எக்ஸசிவ் too much of hypersensitivity reaction. ஆமா, அது இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க கரெக்டா சொன்னீங்க. பட் இந்த ஆயுர்வேதா மெடிசின் வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இங்கேயும் வந்து நிறைய அது ரிலேட்டட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க ரீசெண்டா வந்து ஒரு மஷ்ரூம்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ரீசெண்டா எங்களுக்கு கிடைச்சது. அதை வச்சு கொஞ்சம் நாங்க ஃப்ளூல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆறா, அதனால அதை பத்தி நான் இப்ப ஒன்னும் சொல்லல. So because I am a homeopathic doctor, so I find homeopathic medicines are now doing working very well on this COVID, especially this type of viral infection. So that's what I have asked. If we combine, see nowadays the integrated approach is the needed hour to treat the patients. So that is why I have asked. So the research can be extended with in these directions also. Like homeopathy, yoga, pranayama, Ayurvedic medicine, Siddha medicines, and how the reactions and how it is acting, like that. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் ஏதாவது ரொம்ப உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு? I am a homeopathic doctor. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கொடுங்க, நாங்க டெஸ்ட் பண்றோம். I am happy to do that. I can send the product. So நீங்க ஏன்னா நீங்க பண்ண ரிசர்ச் வந்து it is amazing. நான் வந்து குமார் சார் சொல்லி தான் இன்ஃபேக்ட் ரொம்ப டயர்டா இருந்தது. பட் ஸ்டில் அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு ரிசர்ச் வந்து பண்ணீங்கன்னா இட்ஸ் ரியலி அ பிக் திங். ஸோ டெஃபினெட்லி இவ்வளவு ரிசர்ச் பண்ணவங்க உங்களாலையும் மெடிசின்ஸ் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து ஒரு எம்டிக்கு மேல இருந்த ஒரு நாலேஜை வந்து நான் உங்க ஸ்பீச்ல பார்த்தேன்.
இது ஒரு சின்ன விஷயம் இல்ல. It is a very big thing. Hearty congratulations. May God bless you and do many more researches like this. தேங்க் யூ. பட் ஆனா உண்மையிலே சொல்றேன், நீங்க நான் சிரிக்க மாட்டேன் வாங்க. நீங்க ஏதாவது அந்த மாதிரி மெடிசின்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு FedEx நம்பர் அனுப்புறேன், நீங்க அனுப்பி விடுங்க. சரி. I will do definitely. I'll try this in the mouse model. ரியல் SARS-CoV-2 மவுஸே வந்து BSL-3 ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. ஆமா, ரியல் வைரஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எப்படி சார் அத வந்து மவுஸ வந்து ஹியூமனைஸ் பண்ணி பண்ணுவேன்னு சொன்னீங்களா? அது எப்படி? இட் இஸ் குவைட் இன்ட்ரஸ்டிங். எப்படி அது? நம்ம வந்து அந்த ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்றது. அந்த மவுஸ்ல இருக்கிற ஜீனை ரீப்ளேஸ் பண்ணி மனுஷனோட எடுத்து வச்சிருவீங்க? ஆமா ஆமா. வாவ். ஐயோப்பா சார், இப்படி எல்லாம் பண்ணா அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் சூப்பர் புட்சாலி ஆயிடும் சார். இப்ப நாளைக்கு யானைக்கு வைக்கிறீங்க, இப்ப சிங்கப்பூலிக்கு வைக்கிறீங்கன்னு வைங்களே, எங்கேயோ போயிடும் சார் இது. கிரேட். சான்ஸே இல்ல. we cannot do the whole genome sequence பண்ண முடியாது. ஒவ்வொரு ஜீனை வேணா நீங்க வந்து ஒரு மவுஸ்ல மோர் தென் 2-3 ஹியூமன் ஜீன்ஸ்க்கு மேல போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. So it's a rule. சார் இப்போ okay sir, why only you are taking the mouse sir? ஏன் வந்து வேற எதெல்லாம் எடுக்கல? இப்ப என்ன ஒரு இப்ப குரங்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவலண்டா தானே சார் இருக்கு. ஈஸியான மாடல் குரங்கு வந்து TB ல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். நாங்க வந்து TB ரிசர்ச்சர் தான் ஆக்சுவலா பேசிக்கலி. சோ TB ல பண்ணிருக்கோம். அது வந்து நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு குரங்கு வாங்கணும்னா இன்னைக்கு $2000 வேணும். அது மெயின்டெனன்ஸ் குரங்கு வாங்குனா $2000? ஆமா, அது ஒரு மெயின்டெனன்ஸ் ரிசர்ச்சுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதை விட அதிகமா இருக்கும். இப்ப BSL-3 பயோசேஃப்டி லெவல் 3 அதெல்லாம் அந்த மங்கியை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு அந்த சார்ஜஸ் ஃபெசிலிட்டி அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மங்கியை வச்சு நீங்க வந்து ஒரு லேபரட்டரியில மெயின்டைன் பண்ணணும்னா இட் எண்ட் அப் வித் $50,000. அது வந்து அந்த மாதிரி மணி வரும். சோ அந்த அளவு ஃபண்ட் வந்து வேணும். இது மவுஸ் உங்களுக்கு வந்து $20 நாங்க வாங்கிடுவோம். ஒரு நாக் அவுட் பண்ணணும்னா ஒரு 3,000 4,000 அட்லீஸ்ட் மேக்ஸிமம் $5,000 ஸ்பெண்ட் பண்ணோம்னா we can make ஒரு நாக் அவுட் மவுஸ். ஒரு மைக்ரோவேவ் பண்ண முடியாது. எப்படி அது ஓரளவு ஹியூமனோட சிமிலரா வருதா சார்? அது வந்து இப்ப ஏன்னா இப்ப எல்லாமே வந்து நீங்க அனிமல்ஸ்ல கண்டுபிடிச்சு எல்லாமே மாடல் தான். அதை வந்து நம்ம மிமிக் பண்ண முடியாது. that gives some information. we can use that information to test in the human. இந்த இடத்துல தான் ஹோமியோ டிஃபர் ஆகுது சார். ஹோமியோ ட்ரக்ஸ் ஆர் ஆல் ப்ரூவ்ட் ஆன் ஹெல்தி ஹியூமன் பீயிங்ஸ், நாட் ஆன் அனிமல்ஸ். அதனால தான் நாங்க வந்து நிறைய சப்ஜெக்டிவ் சிம்டம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஆமா, ஓகே. ஆமா, இது வந்து ஹோமியோ மெடிசின்ஸ் எல்லாமே வந்து they are all proved on healthy human beings. பட் whereas இப்ப இதெல்லாம் we are projecting இல்லையா? இப்ப அனிமல்ஸ்க்கு கொடுக்குறீங்க, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நம்ம வைத்தியம் பண்றோம் அலோபதியை பொறுத்த வரைக்கும். சோ மேபி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இதனால கூட வரலாமோ? இருக்கலாம். ஓகே, இந்த ரிசர்ச் வந்து டெஃபினட்டா we have to do it. அலோபதியா இல்ல homeopathy, whatever it is. Sir, thank you sir. Sorry for interruption sir. Thank you so much. So sorry for interruption. Joy from Bombay once again. Yeah sir, please go ahead. Sir, we talked about allopathy and homeopathy. What about the naturopathy as well as ayurvedic? Yes sir, definitely நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். Maybe we'll get the experts in the field. Because I'm a naturopathic practitioner. Okay. I'm a naturopathic practitioner, so that will be good for the natural things, natural remedy for each and everything. Right sir. Yes right. sir. Yes sir. Yes sir, you are absolutely right. Because now I am learning naturopathy and actually I am feeling that I missed using the wonders of naturopathy for the past 25 years in my practice. Be frank with you, I am practicing from last 32 years. And my age is 52. The people will say it is 42 plus. And energetic, quite energetic. So you can enjoy the naturopathy comparatively. There is no damage in our body if you take the naturopathy. Exactly. Even Ayurvedic. Yeah, exactly. So right, people are waiting for questions. Sorry, thank you. Sorry, and thanks for information. Thank you very much. Sir. We'll go to Mr. Manogar, Tiruchi.
ஓகே ஓகே. வணக்கம் சார். ரொம்ப நல்ல பிரசன்டேஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு சயின்ஸ் கம்யூனிகேட்டர். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வரக்கூடிய 6 மாசம் வந்து நிறைய நிமோனியா காய்ச்சல் வரக்கூடிய காலம். குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து மழைக்காலம், குளிர்காலம் ஜனவரி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துல பொதுமக்கள் என்னெல்லாம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துக்கணும்? எப்படி வந்து இந்த நிமோனியா காய்ச்சலை தவிர்க்கலாம்? ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில எந்த காய்ச்சல் வந்தாலும் அது வந்து கரோனாவா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கிறதுனால, சோ இப்ப ஓரளவு இத தடுக்கக்கூடிய வழிகள் என்ன? எப்படி நம்ம நுரையீரலை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தடுக்கக்கூடிய வழிகள்னு சொல்றதை விட நீங்க வந்து ஒரு ப்ரிகாஷனரா இருக்கிறதுன்றதுதான் சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொன்னோட பாக்டீரியல் நிமோனியாவா, வைரல் நிமோனியாவா, கோவிடான்றது வந்து அந்தந்த சிம்டம்ஸ், கிளியரான சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று டிஃப்ரென்ஸா இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அது எந்த 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 டைப் ஆஃப் சிம்டம்ஸை காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனராக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லதுன்றது அதுதான் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் கிடையாது. ஸோ மெடிக்கல் டாக்டர் இருந்தாலும் ஒன்ஸ் யூ ஹேவ் அ டிசீஸ் தென் வி கேன் ஸ்டார்ட் ட்ரீட்டிங். அது என்ன டிசீஸ் என்னன்னு தான் சொல்ல முடியும். புரியுங்களா? ஸோ அதனால வந்து நீங்க எல்லாத்துக்குமே கோவிட் ஆயிருக்குமோன்னு பயப்படுறத விட கோவிடுக்குன்னு ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இருக்கு. கண்டினியூஸ்லி ஹை ஃபீவர், மோர் தென் 102 degrees, நிறைய ஸ்பூட்டம் வர்றது, சளி வர்றது, ஃபீவர், கண்டினியூஸ் ஃபீவர், ஹெட்ஏக் இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அந்த சிம்டம்ஸும் மற்ற காமன் கோல்டு, ஃப்ளூ இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸையும் கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் எழுதி வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும். ஸோ நீங்க எல்லாத்துக்கும், ஏன்னா வந்து பயமே ஒரு உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டத்தை டவுன் பண்ணி விட்டுரும். ஆன்சைட்டின்னு சொல்றாங்க. அந்த ஆன்சைட்டியே வந்து உங்களை வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை டவுன் பண்ணி காம்ப்ளிகேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க மெயினா வந்து கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, அவங்கவுங்க அந்த அந்த மெடிசினை கண்டினியூஸா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இது நிறைய ரூமர்ஸ், ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இது இருந்தால் அதை சாப்பிடாதீங்க, அது இருந்தால் இது சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் மெடிசன் எடுத்து தான் ஆகணும். நீங்க கண்டிப்பா அதை எடுக்காம விட்டுட்டு ஓகே யாராவது சொல்றாங்க இது வைரஸ் அதிகமா வந்துரும்ன்றதுக்காக சொன்னீங்கன்னா நீங்க கடைசியில் you will be suffered more with blood pressure complications-னால. டயபெட்டிக் இருந்துச்சுன்னா இது எல்லாமே இந்த டயபெட்டிக் மெடிசின்ஸ், இந்த பிளட் ப்ரெஷர் மெடிசின்ஸ், இதெல்லாமே வந்து இதனோட இந்த வைரஸோட செல்ஸ்ல பைண்ட் ஆகிற ரிசெப்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரிப்போர்ட் இருக்கு. அது வந்து 100% ஷுர், அது உண்மை. அந்த ACE2என்ற ஒரு புரோட்டீன் வழியா தான் அந்த வைரஸ் செல்லுக்குள்ள போகுது. இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் புரோட்டீன் எக்ஸ்பிரஷனை இன்க்ரீஸ் பண்றதுன்றது இட்ஸ் நோன். பட் அது இல்லாம அந்த புரோட்டீன் வந்து மற்ற வேலையெல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ் எல்லாம் பண்ணுதுன்றது வந்து அதர் சைட் ஆஃப் த ட்ரூத். ஸோ நீங்க வந்து ஒரு செல்லுக்குள்ள வைரஸ் அதிகமாக போனாலும் உங்க பாடி அதை ஃபைட் பண்றது அந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா யூ பி ஃபைன். ஸோ அதனால தான் நிறைய பேர் ரெக்கவர் ஆகுறது. ஸோ இதுல வந்து அந்த அந்த பிளட் சுகர் பேஷண்ட்டோ அந்த பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டோ அந்த ட்ரக்கை எடுக்காம இருந்திருந்தாருன்னா அதனால அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹோமார்பிடிட்டின்னு சொல்றது என்னது, மற்ற டிசீஸ்னாலும் நீண்ட கால பிரச்சனைகள். ஸோ அதுல வர்ற இப்போ இறந்தவங்களோட டோட்டல் உலகத்துல இந்தியாவில் மட்டும் இல்லை, யூஎஸ்லயே எடுத்துக்கிட்டாலும் 66% பேர் யூஎஸ்ல இறந்தவங்கல்ல அந்த மாதிரி ஹோமார்பிடிட்டி இருக்கவங்களாம். புரியுங்களா? ஸோ அதனால வந்து அவங்க நிறைய பேர் வந்து அதில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்திருக்காங்க. they didn't give the proper medication. ஸோ ப்ரிகாஷனராக இருந்துக்கிறதா இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு வராது அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஓகே ஓகே, நன்றி நன்றி. அடுத்து இங்க ஒரு கேள்வி சாட்ல சந்திரசேகர் கேட்டிருக்காரு, why blood carry oxygen and carbon dioxide?
பிகாஸ் இப்போ ஒரு Why செல் blood carry oxygen and carbon dioxide? ரெஸ்பிரேஷன் நடக்கிறப்ப என்ன ஆகும்? You take the oxygen and release the CO2. அந்த அந்த CO2 கேரி பண்றதுக்கெல்லாம் வந்து சேம் வெசல்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஆட்ரி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். வெயின் வந்து இந்த யூஸ் பண்ண பிளட்டை கேரி பண்ணும். ஸோ அதுதான் சர்க்குலேஷனே ஆகும். ஓகே, அது ரிலேட்டடா இன்னொரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. Which gas other than O2, CO2 easily carry by blood? வேற ஏதாவது கேஸ் இருக்கா பிளட்ல கேரி பண்ண? அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லையே. இல்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்ல. ரைட். ஓகே, அடுத்து இங்க வேற ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறது பாரதிதாசன். பாரதிதாசன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பாரதிதாசன், எஸ். Sir, good evening, sir. எஸ் Sir, very amazing presentation. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. ஆமா Sir, பாரதிதாசன், sir, very super presentation, sir. Thank you, sir. Yeah, please go ahead. Yeah, Sir, go ahead. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. sir, இப்போ வந்து சார்ஸ்ன்ற ஒரு வைரஸ் மியூட்டேட் தான் இப்போ கொரோனா வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல சார், அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாவும் நிமோனியா கேஸ் பண்ற இன்ஃப்ளூயன்ஸாவும் மியூட்டேட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா சார்? நிறைய ஆயிருக்குப்பா, நிறைய. இது ஒரிஜினல் வைரஸ் வந்து 1942 ஃப்ளூ இன்ஃப்ளூயன் பேண்டமிக்ல வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் அந்த ஜீனோம் இஸ் டிஃபரெண்ட். அப்போ வந்து H5N9 இருந்துச்சு. H5N9 வந்து அதில் எக்ஸ்பிரஸ் ஆகிற ஹீமோகுளோட்டின் அண்ட் நியூக்ளியோ கேப்சிட் புரோட்டீன் அந்த எவ்வளவு நம்பர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த வைரலில் வந்து கேட்டகரைஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ the first flu that killed 40 million people in 1942 இருக்கு. அதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய எவால்வ் ஆயிடுச்சு. So there is so many mutants. So every season they will mutate to become different virus. இப்போ இருக்கிற நம்ம வந்து யூஎஸ்ல பொறுத்த மட்டும் இங்க இருக்கிற சர்க்குலேஷன்ல இருக்கிறது it will take 4 to 5 years to change. இப்போ இருக்கிறது வந்து H1N1 தான் இங்க இருக்கு. அதனால ஃப்ளூ வேக்சின் எல்லாமே யூஎஸ்ல என்ன கொடுக்குறாங்கன்னா they mix up 4-5 different flu viruses. Okay, sir. Not particularly target one. So நிறைய viruses வந்து because one of the main reason என்னன்னா mutate ஆறதுக்கு they have a small genome. இந்த கோவிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 30,000 kilobase pairs. அவ்வளவுதான் அந்த ஜீனோமோட சைஸே அவ்வளவுதான். நம்ம ஹியூமன் ஜீனோமோட கம்பேர் பண்ணும்போது 1 in thousands இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஒன்லி 30,000 kilobase pair. புரியுதா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுவும் இல்லாம இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இட்ஸ் கோயிங் டு இன்டகிரேட் வித் யூ ஹியூமன் ஜீனோம் ஃபார் ரெப்ளிகேஷன். ஸோ அதனால ஹியூமனோட எடிட்டிங் மெக்கானிசம் தான் அதை யூஸ் பண்ணும். அதனால ஈஸியா அடாப்ட் ஆகி ஈஸியா மியூட்டேட் ஆகி டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அப்போ மியூட்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நியூ ட்ரக் நியூ வேக்சின்ஸ் தான் சார் கொடுக்க முடியும். இப்போ மியூட்டேட் ஆகிறதுனா இந்த ஹோல் ஜீன் டெலீட் ஆகிட்டு வேற ஜீன் வராதுப்பா. ஸோ ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிட் ஸ்விட்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கோவிட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இந்த ஸ்பைக் புரோட்டீன் அந்த மெம்பரேன்ல எக்ஸ்பிரஸ் ஆகிற ஸ்பைக் புரோட்டீன் தான் இந்த AS2 என்ற ரிசெப்டார்ல பைண்ட் ஆகி செல்லுக்குள்ள போகுது. புரியுதா? இப்போ இந்த ஸ்பைக் புரோட்டீன் ஹியூமன் ஜீனோட பைண்ட் ஆகிற அந்த ரிசெப்டார் பைண்டிங் டொமைன்ல ஏதாவது மியூட்டேட் ஆகி AS2 வழியாக மட்டும் போகாம வேற ரிசெப்டார் வழியாகவும் இது பைண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி மியூட்டேஷன் தான் நடக்க முடிய ஒரு ஜீனை டெலீட் பண்ணி விட்டுட்டு வேற ஜீன் அந்த இடத்துக்கு வந்துடாது. இட்ஸ் ஸ்லோ ப்ராசஸ். 1 அமினோ ஆசிட் 2 அமினோ ஆசிட் ஒரு அமினோ ஆசிட்ஸ்க்கு 3 நியூக்ளியோடைட் சீக்வென்ஸ் வேணும் இல்லையா? ஸோ மொத்தமே 22 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கு. பட் வி ஹேவ் சோ மெனி கோடிங் இது காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் மியூட்டேட் ஆகி டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல போய் பைண்ட் ஆயிரும். ஓகே Varadarajan, thank you so much for your question. Sir, one more question, sir. Okay, வேற இங்க
ஒரு கேள்வி சந்திரசேகர், ப்ரொஃபசர் சந்திரசேகர். Broad spectrum medicines are used for even treating particular disease. ஏதாவது broad spectrum of medicine வந்து யூஸ் பண்றாங்களா ஒரு டிசீஸ் ட்ரீட் பண்றதுக்கு? இப்போ லைக் COVID-19ல பல ட்ரக்ஸ் சொல்றாங்க, அதே மாதிரி வேற ஏதாவது டிசீசஸ்? அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த சிஎஃப்க்கு யூஸ் பண்ற அசித்ரோமைசின் ஒரு ட்ரக் இருக்கு. ஓகே. அந்த ட்ரக் என்ன பண்ணும், அது வந்து மெயின் ரோல் என்னன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். ஸோ இப்போ இந்த கோவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹைப்பர் இன்ஃப்ளமேஷன் தான் மேஜர் இஷ்யூ. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ட்ரக் கொடுக்கறதுனால அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்க முடியும், அதனால வர பாதிப்புகளை டேமேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய ட்ரக்ஸுக்கு வந்து வேற வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ரீபர்பஸிங் பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஐ திங்க் வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. திரு பாஸ்கர், நன்றி சொல்வதற்காக திரு பாஸ்கரை அழைக்கிறேன். வணக்கம். இந்த அறிவியல் உரைத்தொடர் 11இல் பங்கேற்று நிமோனியாவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் என்கிற முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பில் சிறப்பாக சிறப்புரையினை நல்கியிருக்கின்ற அமெரிக்க வாழ் தமிழர், ஓஹியோ மாநில பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிர் நோய் தொற்று மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆய்வுத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் முருகேசன் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்ற இதர பங்கேற்பாளர்களுக்கும் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. குறிப்பாக அமெரிக்க மண்ணிலிருந்து ஒலித்த நம் மண்ணின் மைந்தர் முனைவர் முருகேசனின் அழகிய தமிழ் அறிவியல் உரைக்கு மீண்டும் ஒரு முறை எங்களின் நன்றிகளை காணிக்கையாக்குவதில் பெருமகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். பாஸ்கர் அவர்கள் நன்றி. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். இங்க புதுசா யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட நம்பரை சாட்ல போடுங்க, வாட்ஸ்அப் நம்பரை. நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு வாரம் ஒரு விஞ்ஞானி தொடர்ல வந்து இந்திய விஞ்ஞானி சாந்தி ஸ்வரூப் பட்நாகர், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இவர் பேரால அறிவியல் அறிஞர்களுக்கு விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. அவரை பற்றிய வாழ்க்கை, அவர் பற்றிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் குறித்து ஆயிஷா நடராஜன் அவர்கள் பேசுகிறார். நாளை மாலை 4 மணிக்கு கொரோனாவை அறிவியல் பூர்வமாக வெல்வது எப்படி அப்படின்றது குறித்து டாக்டர் ஃபருக் அப்துல்லா, சிவகங்கையில் பொதுநல மருத்துவராக இருக்கக்கூடியவர், அவர் உரையாற்றுகிறார். இந்த 2 நிகழ்வுகளும் நாளை நடைபெறுகின்றன. எனவே வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த தகவல்களை மற்றவருக்கும் கூறுங்கள். அதன் வாயிலாக பலரும் இந்த அறிவியல் கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு வசதியாக இருக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் முருகேசன் ராஜாராம் அவர்களுக்கு இந்த அதிகாலை பொழுது, அங்க வந்து இப்பதான் 8 மணி 8:30 மணி இருக்கும், இந்த பொழுதுல வந்து உட்கார்ந்து தமிழ்ல இந்த கருத்துக்களை தெரிவித்ததுக்காக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அறிவியல் பலகை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். வணக்கம், நன்றி. மிக்க நன்றி ஸ்ரீகுமார், giving the big opportunity. Thanks a lot. Thank you so much. இப்ப எங்க மது எங்க? ஓகே, நம்ம திருப்பி ஜாயின் பண்ணலாம். I will call you later. இப்போ முடிச்சுக்கலாம். Thanks. Thanks a lot.